सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जय सद्गुरुनाथ भगवान की जय समस्त भागवदल को जय। हे गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरुपाद पंकजं भजे ये गुरु रूपं भजे ये गुरु ज्ञान वैराग्यं भजे ये गुरु मोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे ये गुरु वेदात्म स्मरणं भजे ये गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपूत उत्तमने वाळी उयर्वेदनायगणे மாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லா மாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாட்டபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் सर्वांगे हरिचंदनं च कलयन् कंठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा हरे राम 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 हरे
Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare. नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम. वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरु. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்ல. விடமுடையறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று. இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा. नमः पार्वती पतये हर हर महादेवा. அமரராய் திரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து அமரர்கோன் அர்ச்சிக்கின்று அங்கு அகப்பணி செய்வர் விண்ணோர். நமர்களோ சொல்லக் கேண்மின் நாமும் போய் நணுக வேண்டும். குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே. ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் விபூதி யோகத்தில் அர்ஜுனன் ஆசைப்படுறான், கேட்குறான், நீ என்னவாலாம் இருக்காய், உன்னுடைய பிரபாவம் என்ன, உன்னுடைய விபூதி என்ன, எனக்கு புரியும்படியாக சொல்லு அப்படின்றான். ஏன்னா பகவத் விபூதி அப்படின்றது வேதம் கூட சொல்ல முடியலை. நேத்தி நேத்தி நேத்தி, இது இல்லை இது இல்லை இது இல்லை, இப்படி தான் வேதம் கூட சொல்லிட்டு போயின்ட்டுருக்கு. இப்போ யார் தான் சொல்ல முடியும்னா ஸ்வயம் பகவானே சொன்னால் ஒழிய பகவத் விபூதி அனுபவம் புரியாது.
அது தைரியமாக அர்ஜுனன் கேட்குறான், எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணா. உன்னுடைய சக்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய பலம், உன்னுடைய ஞானம் எல்லாம் இது ஞானா சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ் இந்த ஆறும் சேர்ந்தது தான் பகவான்ற வார்த்தைக்கு அர்த்தம். பகம் அப்படின்னா ஆறு, ஷட்குண சம்பூர்ணன்னு சொல்லுவோம். அந்த 6 குணங்கள் உண்டு பகவானுக்கு. அதனுடைய விஸ்தாரத்தை நீ சொல்லு அப்படின்னும் பொழுது பகவான் விபூதி யோகத்தில் நான் நதிகளுள் கங்கையாக இருக்கேன், வேதங்களுள் சாமவேதமாக இருக்கேன், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர. மிருகங்களில் நான் சிங்கமாக இருக்கேன், பட்சிகளில் வைனதேயன் கருடனாக இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது ருத்ரானாம் சங்கரச்சாஸ்மி, ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு தான் ரொம்ப அழகாக 30 முக்கோடி தேவர்களில் சொல்லும் பொழுது துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள், இந்த 33 பேர் அடிப்படையாக கொண்டது தான் 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏகாதச ருத்ரனுக்கு 11 ரூபம், 11 ஸ்தானம் எல்லாம் உண்டு. அதில் நான் சங்கரன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்கிறான் பகவத்கீதையில். அத்தனை சிரேஷ்டம் அந்த சங்கரன். அதுலேயும் திருவனந்தபுரத்தில் பார்த்தா பத்மநாபருடைய வலக்கைக்கு கீழே சிவபெருமான் தான் அப்படி ஜம்முன்னு இருக்கார். அழகாக அப்படி மேலே கையை வச்சுண்டு ஜம்முன்னு பத்மநாபன் படுத்துன்னு இருக்க. சரியாக உபனிஷதங்கள்லாம் சொல்லும் பொழுது பகவானுடைய தட்சிண பாகுவாக இருக்கிறது சிவபெருமான் தான், வலது கையாக இருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ அத்தனை சிரேஷ்டம் நமக்கு தான் இன்னும் புரியலை. இந்த சிவன், கிருஷ்ணன், நாராயணன், சங்கர நாராயண விஷயங்களில் நமக்கு தான் நிறைய தத்துவம், வேதாந்தம், சித்தாந்தம் இதிலெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. நன்னா விஷயம் தெரிஞ்சவாளுக்கு குழப்பம் இல்லை. சுகபிரம்ம மகரிஷிக்கோ வேதவியாசருக்கோ குழப்பமே கிடையாது. ஒன்றும் தெரியாதவாளுக்கு குழப்பமே கிடையாது. இந்த அறகுறையாக தெரிஞ்சவாளுக்கு மட்டும்தான் எல்லா விதமான குழப்பங்களும் எல்லா இடத்துலையுமே பவிக்கும். இப்போ ஒருத்தன் படிக்கவே இல்லை வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எழுத்தறிவே இல்லை அப்படின்னா எதையும் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்க மாட்டான். சரி ஏதோ எழுதியிருக்கா அப்படின்னு போயிட்டு இருப்பான். யாராவது சொன்னால் கேட்டுப்பா, அப்படி போயிடுவா. நல்லா படித்தவாளுக்கு தெரியும், சரி இந்த விஷயம் இப்படி போட்டிருக்கா அப்படின்னு. இந்த அறகுறையாக படித்தவா தான் இஷ்டத்துக்கு எதியான ஒன்றத்தை அர்த்தம் பண்ணி கொள்வார்கள். இந்த சிவன், நாராயணன், சிவகிருஷ்ணன் இந்த விஷயங்கள் எல்லாம் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், பல புராணங்களில் 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறான். பாகவதம்னு எடுத்துட்டாலும் அதுலேயும் சிவபெருமானுடைய தக்ஷ விஷயங்கள் எல்லாமே அழகாக வர்றது. சிவபுராணம், லிங்க புராணம் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதுலேயும் நிறைய நாராயண விஷயங்கள்லாம் காண கிடைக்கிறது. திருவனந்தபுரத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்மாழ்வார் சொல்கிறார், நாமும் போய் நணுக வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறார். அமரராய் திரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து அமரர்கோன் அர்ச்சிக்கின்று. அமரர்கள்லாம் தொழும்படியான ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். அதனால தான் மகாராஜா சுவாதி திருநாள் சொல்கிறார், தராசு தட்டில் திருவனந்தபுரத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு வைகுண்டத்தை ஒரு பக்கம் வச்சுட்டா திருவனந்தபுரம் ரொம்ப கனமாக இருக்காம், அதனால் இங்கே இருக்கான். வைகுண்டம் ரொம்ப லேசாக இருக்காம், அதனால் எங்கேயோ மேலே இருக்கான். இது ரொம்ப கனமாக இருக்கிறதுனால திருவனந்தபுரம் நமக்கு சௌகரியமாக, அதாவது யதார்த்தமாக திருவனந்தபுரம் கீழே தான் இருக்குது, வைகுண்டம் மேலே தான் இருக்குது. சுவாதி திருநாளுக்கு என் திருவனந்தபுரம் வசத்தின்னு நிரூபணம் பண்ணணுமா. அதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தராசு தட்டில் பிரம்மதேவர் இந்த பக்கம் வச்சா இது தாழ்ந்து போயிடுது, கனமாக இருக்கிறது கீழே தாழ்ந்துடும், லேசாக இருக்கிறது மேலே போயிடும் இல்லையா. அதனாலே கணம் பொருந்தியது, மரியாதை மிகுந்தது, மகிமை உடையது எதுன்னா என் திருவனந்தபுரம் அப்படின்னு தான் மகாராஜா சுவாதி திருநாளுடைய நிர்வாகம். அதனால் அமரர்கள்லாம் இங்கே வர, அங்கு அமரர்கோன் அர்ச்சிக்கின்றீங்க. அழகாக ராஜாதிராஜரான பத்மநாபனை எல்லாரும் அர்ச்சனை பண்ணுறாளா. அங்கு அகப்பணி செய்வர் விண்ணோர்,
பத்மநாபரோட சந்நிதியில் பார்த்தோம்னா பத்மநாபர் பின்னாடி எல்லாம் தேவர்கள்லாம் நின்றுட்டு இருக்கா. இவர் மட்டும் ஒய்யாரமாக படுத்துட்டு இருக்காளாம். அவர்கள் எல்லாம் இவரிடத்துல பேசிண்டு, அதாவது திருப்பார்கடலில் போய் கூப்பாடு போடுறாளாம், காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு தேவர்கள்லாம். திருவனந்தபுரத்தில் வந்து நாங்கள் என்ன வேலை பண்ணோம், இன்றைக்கி என்னென்ன கர்மான்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளாம். இந்திரன் வந்து ஒவ்வொரு நாளாக சொல்கிறான், இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. சந்திரன் சொல்கிறான், சூரியன் சொல்கிறான், எல்லாத்துக்கும் சாட்சி இல்லையா. இப்படி அத்தனை பேரும் வந்து பகவானிடத்துல அழகாக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். சுத்தியவர் நின்றுக்கலாம். அங்கு அகப்பணி செய்வர் விண்ணோர், அங்கே அழகாக அவர்கள்லாம் கைங்கரியம் பண்ணுறா. நமர்களோ சொல்ல கேள்வி, மனிதர்களே நான் சொல்கிறேன் கேளுங்கோ, நாமும் போய் நணுக வேண்டும். ஆழ்வார் திருநகரில் உட்காந்துன்னு சொல்லார், திருவனந்தபுரம் போகலாம் வாங்கோ. நாம் ஆழ்வார் திருநகரில் உட்காந்துண்டு நமர்களோ சொல்ல கேள்வின் நாமும் போய் நணுக வேண்டும். எதுக்குடான்னா, குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே. அங்கேருந்து குமரன் வரணும்னு, சரஸ்வதியோட குமரன் வரான். குமரனோட தாதை தந்தை சிவபெருமான். குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனார், பஸ்மாசுரனுடைய துன்பத்திலிருந்து சிவபெருமானுடைய அந்த துன்பத்தை துடைத்த கோவிந்தனார் இங்கே படுத்தன்றிருக்கார். நாமும் போய் நணுக வேண்டும், நமர்களோ சொல்ல கேள்வி, நான் சொல்கிறேன் கேளுங்கோன்ற. அத்தனை சிரேஷ்டம் இந்த திருவனந்தபுரம் திவ்ய தேசம். அதுவும் கரமனை ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்தலம். இங்கே எத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் திருவனந்தபுரம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு திருவனந்தபுரத்தில் தெரிஞ்ச ஒரே ஞாபகம் இருக்கிற ஒரே பேர் எதுன்னா கரமனை ஆற்றங்கரை. அவளுக்கு தெரிஞ்சது எல்லாம் கரமனை 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 தான் சொல்லிகிட்டே இருப்பாள். ஏன் அப்படின்னா, ஆளவந்தார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஆச்சாரியன். சுவாமி ராமானுஜருக்கு மேலே இருக்கிற ஆச்சாரியன் அவர் தான் ஆளவந்தார் அப்படின்னு பேர். யாமுனாச்சாரியன் அவருக்கு திருநாமம். அந்த ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடக்கிறது, அழகாக அரையர் சேவையெல்லாம் நடக்கிறது. அப்போ திருவனந்தபுரம் பாசுரத்தை அரையர் சொல்லி அபிநயம் பிடிச்சு நாட்டியம் ஆடுறார். அப்போ அவர் சொல்கிறார், நமர்களோ சொல்ல கேண்மின் நாமும் போய் நணுக வேண்டும், இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா அப்படின்னு திருவனந்தபுரம் போங்கோ 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 போங்கோன்னு சொல்கிறார். அவர் திருவனந்தபுரம் இருக்கிற பக்கமாக ஸ்ரீரங்கத்துலேருந்து கை காட்டுறாராம். அப்போ ஆளவந்தார் நினச்சாராம், சரி பத்மநாபன் கூப்பிடுறான், ஒரு 8 போய் அனந்த பத்மநாபனை சேவிச்சுட்டு வருவோம்னு ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி ஆளவந்தார் சில சிஷ்யாளோட கிளம்புறா. நிறைய சிஷ்யர்கள் கூட கிளம்புறா. அப்போ ஒரு சிஷ்யனை மட்டும் தெய்வவாரி ஆண்டான்னு பேர், தெய்வாரி ஆண்டான்னு சொல்லுவாங்க. அவரை மட்டும் இல்லை நீ இங்கேயே இரு, ஸ்ரீரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டுரு, நான் போயிட்டு தோ வரேன்னு கிளம்பிடுறார். அழகாக வந்தார். ஆளவந்தார் வந்தாச்சு. இங்கேயே இருந்துண்டு நித்தியம் பத்மநாபனை தரிசனம் பண்ணிண்டு இப்போ தான் நம்மெல்லாம் அந்த திருமுடி பக்கமாக ஏறணும். இப்போ திரும்பி திருவடி பக்கமாக ஏற்றி விட்டுருக்கா. அதான் ஆளவந்தார் முறை. அந்த காலத்துலலாம் பத்மநாபருடைய திருவடி பக்கம் ஏறி அதுக்கப்புறமா திருநாபியை சேவிச்சுட்டு கடைசியில் திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு அப்படி தலைப்பக்கத்துலேருந்து கீழே இறங்கி வரணும். அப்படி தான் முறை உண்டு எப்பொழுதுமே. பெருமாள் கோவில்லாம் போனால் முதல்ல திருவடியிலிருந்து தான் சேவிக்கணும்னு. இப்போ லிங்கஸ்வரூப சிவபெருமானாக இருந்தால் எங்கே பார்த்தாலும் லிங்கமாக இருப்பார். பகவத் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால திருவடியிலேருந்து தரிசனம். திருப்பதி பெருமாளை பார்க்க போகிறோம், காஞ்சி வரதராஜனை பார்க்க போகிறோம்னா முதல்ல திருவடியை தான் சேவிக்கணும். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. பெரியவாள்லாம் பார்த்தா முதல்ல முகத்தை பார்க்கப்படாது, அவள் திருவடியை தான் பார்க்கணும், அவள் திருவடியில் தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லும். ஏன்னா பகவானோட ஓங்கி உலகளந்த திருவடி தானே அவ்வளோ அழகாக சத்தியலோகம் வரைக்கும் போச்சு. அப்போ ஆளவந்தார் அழகாக திருவடி திருநாபி இதையே சேவிக்கிறாராம். திருமுக மண்டலம் சேவிக்க மாட்டேங்கிறார் பத்மநாபனோடது. இப்படியே இறங்கிடுறார். எல்லாரும் சொல்கிறா திருமுக மண்டலம் சேவிக்கலையான்னா, இல்லை பத்மநாபன் ரொம்ப அழகு, அது வசப்படுத்தும். அந்த திருமுக மண்டலத்தை பார்க்குற அளவுக்கான பிரேம கோபிகைகளுக்குள்ள தான் உண்டு. எனக்கு இன்னும் அந்த பக்தி வரலைன்னா அந்த பத்மநாபனை நான் தரிசனம் பண்ணி நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். என்ன திருமுக மண்டலம் தரிசனம் ஆச்சுன்னு ஆளவந்தார் பார்க்கவே இல்லையா திருமுக மண்டலத்தை. எனக்கு இந்த அது பத்மநாபன் திருவடி ரங்கநாதன் திருவடி மாதிரி நன்னா தெரியாது. ஏதோ ஓரத்தில் ஒரு 3 விரல் ஒழுங்காக தெரிஞ்சால் நமக்கு கண்ணு ஒழுங்காக இருந்து
அந்த சமயத்தில் நமக்கு முன்னாடி குண்டாவோ நெட்டையாவோ ஆள் இல்லாமல் இருந்து நம்மளை யாரும் பிடிச்சு தள்ளிவிடாமல் இருந்தால் பத்மநாபனுடைய திருவடி விரல்கள் கொஞ்சோண்டு தெரியும். அப்பேற்பட்ட அந்த பத்மநாபனை தரிசனம் பண்ணிண்டு ஆள வந்தார். இங்கே இருக்கா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொடுத்துரும். சரியா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் யோக ரகசியம்னு ஒன்று உண்டு. அப்படியே தன்னை மறந்து உக்காந்துண்டு ஹிருதயத்தில் பகவத் தியானம் பண்ணுறதுக்கு பேர் யோக ரகசியம்னு பேர். நாதமுனிகள் இவர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார்கள். எப்படி துருவன் பண்ணுறான் இல்லையா, ஹிருதயத்துக்குள்ள சுவாமியை தியானம் பண்ணி அந்தரியாமி சுவாமியை உள்ளுக்குள்ளே பார்க்குறான் இல்லையா, அவள் அடையறதுக்கான ஒரு மெத்தட் உண்டு. அதுக்கு பேர் யோக ரகசியம்னு பெயர். உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஹிருதய கமலத்தில் சுவாமியை வச்சுட்டு தியானம் பண்ணி ஆராதனை பண்ணி அந்த சுவாமியோட பேசிண்டு அப்படியே இருக்கிறதுக்கு பேர் யோக ரகசியம்னு பேர். ஆளவந்தாருடைய தாத்தா தான் நாதமுனிகள். அவருடைய ஒரு சிஷ்யன் குறுகை காவலப்பன்னு பேர். அவர்கிட்ட தான் அவர் யோக ரகசியம் கற்றுக்கணும்னு போகிறார். உங்கள் பேர் சில பேர்லாம் ஞாபகம் வராது, ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. யோக ரகசியம் கற்றுக்க போகிறார். அவர் இருக்கிறது நம்ம கும்பகோணம் பக்கத்தில். அங்கே இருந்தார் குறுகை காவலப்பன்னு ஒருத்தர். அப்போ அவர் ஒரு நாள் எழுதி கொடுத்து, இன்ன தேதிக்கு நீ இன்ன திதிக்கு என்னை பார்க்கவா, அன்னைக்கு உனக்கு யோக ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் தான் ஆள வந்தார் இங்கே இருந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு யோக ரகசியத்தை கெடுத்ததே பத்மநாபர் தான். அந்த யோக ரகசியம் தெரிஞ்சிருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவாக யாரும் உபன்யாசமே பண்ண மாட்டா, தனியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒருத்தர் உபன்யாசம் பண்ண மாட்டா. ஏன்னா அந்த ரகசியம் தெரிஞ்சாச்சுன்னா அப்படியே உட்காந்து சுவாமியை தியானம் பண்ணால் போதுமே. கரெக்டாக அன்றைய தினத்தில் இங்கே இருந்தார். ஆள வந்தார் இங்கே இருக்கா. அடடா, ஒரு புஷ்பக விமானம் இருந்தால் டக்குன்னு ஃப்ளைட்டில் கிளம்பி அங்கே போயிட்டு அழகாக யோக ரகசியம் கற்றுட்டுருக்கலாமே. சரி பரவாயில்ல, வேகமாக கிளம்புவோன்னு இங்கேருந்து கிளம்புறான். ஆள வந்தார் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பும் பொழுது ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் அங்கே இருக்க சொன்ன தெய்வாரி ஆண்டான்னு பேர். அவருக்கு தன் ஆச்சாரியன் குருவை பிரிஞ்ச துக்கம் தாங்கலை. உடம்பெல்லாம் இழைச்சி போய் பலகீனமாகி ஒன்றும் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேங்க. சரி, அங்கேயே இருக்கக்கூடிய சில சம்சாரி சிஷ்யர்கள், ஆள வந்தாருடைய சிஷ்யர்கள் சில பேர் சம்சாரிகள், குடும்பத்தோடு இருக்கவா, டாக்டரை கூட்டிட்டு போய் அவரை காமிச்சா அவர் சொன்னார், இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனோவியாதி தான், இவர் மனசில் ஏதோ ஒரு தாபம் இருக்குது, அது சரியான உடம்பு நன்னாயிடும். இப்போ எல்லாரும் கேட்குறா என்ன தாபம்னு. ஆச்சாரியனை பிரிஞ்சு இருக்கேனா தான் தாபம். ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கார், ரங்கநாதனை பார்த்துட்டு தான் இருக்கார். ராமனே ஆராதனை பண்ண பெருமாள், அவ்வளோ பெரிய பெருமாள்னு பேர். ஆனால் அது ரசிக்கலையா. ஏன்னா அந்த ஆச்சாரியனோட குருவோட இருந்தால் தான் அந்த தெய்வ லீலை புரியறது, அந்த தெய்வ அனுபவம் சித்திக்கிறது. இல்லாட்டி வாசிக்கலாம், பாகவதம் வாசிக்கலாம், ராமாயணம் வாசிக்கலாம், நிறைய கதைகள்லாம் கேட்கலாம். அதெல்லாம் காதோடு நின்று போயிடும், மூளையோடு நின்று போயிடும். இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும், ஆனால் அதுலேருந்து நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த அனுபவம் கிடைக்காது. ஏட்டு சுரைக்கா மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். யூடியூப்பில் ஃபஸ்ட் கிளாஸாக எல்லா சமையல் வீடியோவும் பார்த்துட்டு வயிறு ரொம்பிடுமா? எவ்வளோ வீடியோ வேணால் பார்க்கலாம், ஆம்பளை பார்க்கலாம், பொம்பளை பார்க்கலாம், யார் வேணால் பார்க்கலாம், வயிறு ரொம்பிடாது. யூடியூப்பில் பார்த்துட்டு சமையல் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டா தானே வயிறு ரொம்பும். அந்த மாதிரி 1000 கதைகள் கேட்டுட்டு 1000 விஷயங்கள் படிச்சுட்டு 1000 உபவாசங்கள் இருந்தாலும் கூட குரு அனுகிரகம் இருந்தால்தான் ஒரு ஜீவனுக்கான அந்த அனுபவம் சித்திக்கும். இப்போ துருவன், பிரகல்லாதன் யாருன்னா எடுத்துக்கோங்க, அனுபவம் எங்கேன்ற வருதுன்னா குரு கிருபையினாலே. அதனால தான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமான்னு கேட்குறோம். சத்தியம். அப்போ அத்தனை ஆச்சரியமாக அந்த தெய்வாரி ஆண்டான் சொல்லிட்டாராம், எனக்கு என் குருநாதர் ஆள வந்தார தரிசனம் பண்ணால் சரியாயிடும். உடனே அவள் பார்த்த இப்படியே விட்டாச்சுன்னா அவர் சரீரம் இன்னும் க்ஷீணமாக போயிடும் சொல்லி ஒரு அழகாக அவர் உட்கார வைக்கிறது பல்லக்கு ஏற்பாடு பண்ணி ஸ்ரீரங்கத்திலேருந்து அவர் ஐஷண்டிங்க வரா. திருவனந்தபுரம் வரும், ஆச்சாரியனை பார்க்க போகிறோம், பத்மநாபனை பார்க்க போகிறோம் இல்லை, ஆச்சாரியனை பார்க்க போகிறோம்னு சந்தோஷத்தில் வர 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 அவருக்கு உடம்பு நன்னா சஸ்தமாகி நாகர்கோவில் எல்லாம் தாண்டி வரும்பொழுது நடக்க ஆரம்பிச்சிடுறார். அவரே எனக்கு பல்லக்கெல்லாம் வேண்டான்னு தானே நடந்து 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 இப்படி வந்துட்டார். அதே சமயத்தில் ஆள வந்தார். சரி இங்கேருந்து கிளம்புவோம்னு திருவனந்தபுரத்தை விட்டு அவர் கும்பகோணம் பக்கம் கிளம்புறார்.
அவள் 2 பேரும் மீட் பண்ணது கரமனை ஆற்றங்கரை. இந்த கரமனை ஆற்றங்கரையில் தான் குருவும் சிஷ்யனும் சந்திச்சார். ஆளவந்தார் வரார், நடந்து வரார் வேகமாக. சிஷ்யன் வரார். ஆளவந்தார் பார்த்துட்டு ஓடி வந்து அந்த தெய்வாரி ஆண்டான் ஆளவந்தார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பி நிற்கிறார். ஆளவந்தாருக்கு தெரியாது யார் வந்திருக்கான்னு. கூட சிஷ்யாலாம் வந்திருக்கா. ஆளவந்தாருக்கு கோபம். யார் இதுன்னு கேட்குறார். ரொம்ப பிரியமான சிஷ்யன், ஆனால் சொல்படி நடக்கலை இல்லையா. யார் இவன்னு கேட்டுட்டார். யார் இவர் இங்கே வந்திருக்காரு, என்ன சேவிக்கிறாருன்னார். கூட வந்த சிஷ்யாலாம் பதறிட்டா. சுவாமி, உங்களுடைய சிஷ்யன் தெய்வவாரி ஆண்டான். ஓ, அவரோ? யாரோ மாதிரி அவரோ தெய்வாரி ஆண்டான். சரி, இப்போ நம்மளெல்லாம் யாராவது தேடி வந்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். என்ன தேடி வந்தால் தெரியுமா, அவ்வளோ தூரம் வந்தால் தெரியுமா, ஸ்ரீரங்கதே வந்தால் தெரியுமா, நடந்து வந்தால் தெரியுமா, ஓடி வந்தால் தெரியுமா, என்ன பார்க்காம அவளால் இருக்க முடியலையா அப்படின்னு ஒரு பெருமை வரும் இல்லையா. அவருக்கு அதெல்லாம் இல்லையா, ஆச்சாரியனுக்கு பெருமைலாம் இல்லையா. ஓ, இந்த ஓலியே போச்சு அவருக்கு. தெய்வாரி ஆண்டை வந்தது தப்போ, அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணி போயிடுது. அப்போ ஆளவந்தார் சிரிச்சுட்டே சொன்னாராம், ராமன் சத்திய சந்தன், அதனாலே அவன் வைத்த இடத்துல பரதன் அப்படியே இருந்தான். நான் ராமன் இல்லை போல இருக்கு, அதனால் என் வாக்குக்கு விலை இல்லை, அதனால் நான் சொன்னதை மீறி இவர் அங்கிருந்து இங்கே வந்தார்னுட்டார். இதெல்லாம் நடந்தது கரமனை ஆற்றங்கரை. பதறார். அடடா, இவரை சேவிக்க வந்தோமே, நம்மளுடைய ஸ்வரூபத்துக்கு ஹானி வந்துடுத்தே. அழகா ஆச்சாரியனை சேவிக்கலான்னு பார்த்தா அந்த ஜீவனுக்கான ஒரு பெரிய பலம் குரு. அந்த குருநாதன் நொந்து போகும்படியாக பண்ணிட்டோமேன்னு பதறாராம். எழுந்துக்க மாட்டேங்கிறாராம். இப்போ உடனே ஆளவந்தார் சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் ராமன்னு நிரூபணம் பண்ணாதான் எழுந்திருப்பீரோ. அடுத்தது இப்படி எப்படி குரு என்ன பேசணும் அவர் மட்டும் தான் தெரியும். யாரும் ஒன்றும் ஜட்ஜே பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷனும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் கஷ்டம். அப்போ உடனேயே வாரி சுருட்டி எழுந்தாராம், கையை கூப்பிட்டு நின்னாராம். ஆளவந்தார் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். உடனே நன்னா இன்னும் உடம்பு சஸ்தம் ஆகிடுத்தான். அப்போ ஆளவந்தார் இந்த கரமனை ஆற்றங்கள்லேருந்து இப்படி காட்டினாராம். பத்மநாபன் கோவில் கோபுரத்தை காட்டிட்டு இந்த கூப்பிட்ற தூரத்தில் பத்மநாபன் போய் திருவனந்தபுரம் உள்ளே போய் சேவிச்சுட்டு வா அப்படின்னாராம். அப்போ உடனே அந்த தெய்வவாரி ஆண்டான் சொன்னாராம், அடியேன் திருவனந்தபுரம் இதுவேன்னு சொல்லி ஆளவந்தார் திருவடிகளை காட்டி திரும்பி நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த கரமனையிலேருந்து அப்படியே கிளம்பி ஸ்ரீரங்கம் போயிட்டார்னு இருக்கு. அப்படி ஆச்சாரியனும் சிஷ்யனும் சந்தித்த ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த கரமனை. அதனால் இங்கே வாழறது பெரிய பாக்கியம், கொடுப்பனை. இந்த திருவனந்தபுரம் டெரிட்டரியில் இருக்கிறதே பெரிய பாக்கியம். ஆனால் நான் எப்பொழுதுமே முன்னாடி நிறைய திருநெல்வேலியில் வரும்பொழுதெல்லாம் தாண்டும் பொழுதெல்லாம் கரமனை டெரிட்டரி வந்தாலும் நான் கையை கும்பிட்டுட்டு தான் போவேன். இன்றைக்கும் வாக்கிங் எப்படி இருந்தாலும் சரி, இந்த கரமனை டெரிட்டரிக்குள்ளே வந்தாச்சுன்னா ஒரு கும்பிடு உள்ளே வரேனோ இல்லையோ, அந்த போர்டு பார்த்தாச்சுனாலே கையெடுத்து கும்பிடுறேன்னு கேட்டால் ஆளவந்தார் தெய்வவாரி ஆண்டானுடைய அந்த குரு சிஷ்ய சம்பந்த அனுபவம், குருநாதன் சரண கமலமே திருவனந்தபுரம்னு தெய்வவாரி ஆண்டான் நிரூபணம் பண்ண ஸ்தலம் இது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் எனக்கு ஒரு உபன்யாசம் இருந்து கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப குஷியாக உட்காந்துட்டு இருந்தேன். எப்படியாவது ஆஹா, கரமனையில் நமக்கு எப்படியே பண்ணியிருக்கோம். கரமனையில் பண்ணாமல் ஒன்றும் கிடையாது. கரமனை கிருஷ்ணன் கோவிலில் பண்ணியிருக்கோம், கரமனையில் சிஷ்ய யாத்திரெல்லாம் பண்ணியிருக்கேன், பண்ணாத ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கரமனைன்னா அது ஒரு இந்த ஒரு இது உண்டு. சத்தியவாகீஸ்வரன் பேர் வேறு, சத்தியவாகீஸ்வரன் என்ன வர விடலையே, என்னடாது அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. அந்த ஆதங்கத்துக்கு அவரே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டார். அதான் நானே ஃபோன் பண்ணேன், ஒரு ஏற்பாடு பண்ணுங்கோ நான் வரேன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு சமாதானம், அது ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால தான் தலைப்பே சிவகிருஷ்ண லீலா அப்படின்னு. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு ஸ்தலம் இந்த திருவனந்தபுரம் கரமனை. வைஷ்ணவானாம் யதா சம்புகு, இதுதான் ஸ்ரீமத் பாகவதம் சிவபெருமானை பற்றி சொல்லும் பொழுது அவரே ஆமாமன்றார். வைஷ்ணவர்களில் சிரேஷ்டமான வைஷ்ணவன் யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாதான், வைஷ்ணவானாம் யதா சம்புகு. விஷ்ணுவை ரசிக்கிறதுல, விஷ்ணுவை கொண்டாடுறதுல, விஷ்ணுவனுடைய பிரபாவத்தை பிரகடனப்படுத்துறதுல சிவபெருமானுக்கு சமானமாக யாரும் இல்லாத ருத்ரகீதம்.
ஸ்ரீமத் பாகவதத்தில் ருத்ரகீதம் முழுக்க நாராயண வைபவத்தை சிவபெருமான் சொல்ற, சங்கரன் சொல்ல நாராயண வைபவத்தை எப்படி இருக்கும்? நம்மெல்லாம் சிவன் வசத்தியா நாராயண வசத்தியான்னு சண்டை போட்டுருந்தா, அவர் சின்சியரா உட்கார்ந்து நாராயண வைபவம் சொன்னது குருவாயூருடைய நாராயண சரஸ் குளத்துல. அப்ப அத்தனை சிரேஷ்டம் இந்த சிவபெருமான். வைஷ்ணவானாம் யதா சம்பு. அதனாலதான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே. அழகிய முகமுடையவளே, ஹே ரமா, ராமான்ற அந்த நாமத்துல மனசை ரமிக்கவை அப்படின்னு. ராமா ராமா ராமான்னு ரமிச்சு சொல்லு. ஸ்ரீராம ராம ராம இதி ரமே ராமே மனோரமே. மனசு அப்படியே ரமிக்கட்டம் அப்படின்னு ஸ்வயம் பார்வதி தேவிய மடியில வச்சுட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு உபதேசம் பண்றார். அப்படின்னா வைஷ்ணவானா யதா சம்பு. அதுலேயும் சிவபெருமானுக்கும் கிருஷ்ணனுக்கும் அத்தனை தூரம் ஒரு பந்தம் உண்டு, அத்தனை தூரம் ரெண்டு பேருக்கு ஒரு பிரியம் உண்டு. ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தக்ஷன் சிவபெருமானை அவமானப்படுத்துறதுக்காகவே ஒரு யஜ்யம் பண்ணுறான். இந்த தக்ஷ யஜ்யம் நடந்ததெல்லாம் ஹரித்வாரில் கங்கல், இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது. அங்கே இன்றைக்கி தக்ஷேஸ்வர் மகாதேவர்னு சிவபெருமானுடைய கோவில் இருக்குது. அங்கே தான் அவன் பெரிய யஜ்யம் ஏற்பாடு பண்ணுறான், பெரிய சதஸ். ஏன்னா பிரஜாபதியாக இருக்கிறதுனால ரொம்ப திமிராக இருக்கான். நைமிஷாரண்யத்தில் ஒரு பெரிய சதஸ் நடக்கிறது. எல்லாரும் வந்திருக்கா, பிரம்மதேவர் உள்ளிட்ட எல்லாரும் வந்திருக்கா. ஏற்கனவே பிரம்மதேவர் சிவபெருமான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. தக்ஷன் வரும் பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கிறான். பிரம்மதேவனும் சிவபெருமானும் மட்டும் எழுந்துக்கலை. இப்போ தக்ஷனுக்கு கோபம் வருது. ஏன்னா சாஸ்திரப்படி பார்த்தோம்னா மாமனார் பெரியவர், மாப்பிள்ளை சிஷ்யன், இப்படி ஒரு பாவம் உண்டு. அதே சமயத்தில் மாப்பிள்ளைய விஷ்ணுவா வரித்து பாத பூஜை பண்ணுறதும் உண்டு. இப்போ தக்ஷனுக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு இல்லையா, தாக்ஷாயினியை கொடுத்துருக்காரு. மாமனார் மாப்பிள்ளை எழுந்து வாங்க மாமா அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அது பண்ண மாட்டல, பண்ணல. அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு அவர் பாட்டு சிவனேன்னு இருக்கார் வச்சுக்கோங்களேன். இப்போ சாதாரணமாக சிவனேன்னு இருக்கணும், அவரே அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கார். பிரம்மதேவன் எழுந்துக்க வேண்டாம், ஏன்னா ஜெகத் சிருஷ்டிகர்த்தா அவர் எழுந்துக்கலை, சிவபெருமான் எழுந்துக்கலை. அது தக்ஷனுக்கு ரசிக்கலை. அவர் உசந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் நமக்கு ஒரு அகம்பாவம் வரும்பொழுது என்ன ஆகும்னா, நாம பெரியவர்கள்ன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வரும்பொழுது எல்லாரும் நம்மளை மதிக்கணும் கொண்டாடணும்னு ஸ்வபாவமாக எதிர்பார்ப்போம். இப்போ டிவிலெல்லாம் பாடுற குழந்தைகள் எங்கே போனாலும் எல்லோரும் அவளை தெரிஞ்சுக்கணும் கண்டுக்கணும்னு ஆசைப்படுறாள். அது ஏதோ ஒரு 4 பாட்டு பாடியிருக்கும், டிவியில் வந்தாச்சு, அவ்வளோதானே. ஆனால் அதுக்காக உலகமே அவளை கொண்டாடணும்னு நினைக்க முடியுமா? இல்லை இல்லையா? ஆனால் எப்பொழுதுமே லோகம் கொண்டாட 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 நம்ம லெவல் ஏற 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 அகம்பாவமும் கூட வளர்ந்துட்டே போகும். அப்போ அந்த அகம்பாவத்தை ஜெயிக்கிறது தான் பெரிய காரியம். எவ்வளோ அவசரத்துக்கு வேணால் வாழ்க்கையில் போகலாம். நீங்கள் நம்ம நன்னா சமைக்கிறோம்னு சொல்லி ஆச்சுன்னா உடனே நம்மளை விட்டால் நல்லா சமைக்கிறதுக்கு ஆலையிலும் தோணி போயிடுறது இல்லை. நிறைய பேர் நீ தாம்மா அன்னபூரணின்னு சொல்லிட்டா போதும். அன்னபூரணி போட்டால் பிக்ஷா பாத்திரம் ரொம்ப, நம்ம போடுற சாப்பாடு வயிறு, அந்த வேலைக்கு வயிறு ரொம்பினா அதுவே அகோபாகியம். ஆனால் அன்னபூர்ணின்னு யாராவது சொல்ல நம்மளே அன்னபூரணின்னு ஒரு பாவிச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தக்ஷ பிரஜாபதிக்கு தான் பெரியவன் ஒரு அகம்பாவம் வந்துடுது. அதனால் அத்தனை பெரிய சபையில் சிவபெருமான அவ்வளவு அவமரியாதையாக பேசுகிறான். ஏன்னா தக்ஷன் நிறைய பெண்கள் உண்டு இல்லையா, ஒவ்வொரு கொடுத்துருக்கான். தாக்ஷாயினி மட்டும்தான் சிவபெருமானுக்கு கொடுத்துருக்கான். எத்தனை குழந்தைகள் யார் யாருக்கு கொடுத்தான் அப்படின்னு பாகவத்தில் லிஸ்ட் இருக்கு. இஷ்டத்துக்கு பேசிடுறான். பெரிய சபையில் சிவபெருமான அவ்வளவு நிந்தனை பண்ணுறான், சிவ நிந்தனை பண்ணிடுறான். இந்த சிவ நிந்தனை அவர் தேமேன்னு இருக்கார். நந்திகேஸ்வர் கோவம் வர்றது மாற்றி மாற்றி பிரதி சாபம் 2 பக்கமும் கொடுத்துக்கிறான். அப்புறம் சிவபெருமான் கிளம்பி போயிட்டார். அந்த கோபத்தில் தக்ஷன் ஒரு பெரிய யஜ்யம் ஏற்பாடு பண்ணுறான். ஹரித்வாரில் கங்கை கரையில் கங்கல்னு அந்த இடத்துக்கு பேர். புராணத்துலலாம் அந்த கங்கல் மகாத்மியமே காண கிடைக்கிறது. இந்த சப்த மோக்ஷபுரியில் மாயான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாயான்றது தான் ஹரித்வார். கங்காத்வார், ஹரித்வார், ஹரித்வார் அப்படின்னு சொல்லுவோம்.
கங்கை அங்கிருந்து தான் பூமியில் இறங்குறதுனால அதுக்கு பேர் கங்காத்வாரம்னு பேர். அங்கே தான் வந்து ஹரியினுடைய பத்ரிகாசிரமம் போகிறதுக்கான துவாரம் வாசல், அதனால ஹரித்வார் பேர். அங்கிருந்து தான் கேதார் போகிறதுக்கான வாசல், அதனால் ஹரித்வார் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கும் ஹரித்வார் ஹர்கி பௌடின்னு சொல்லுவாள். ஹரியை அடைவதற்கான படிக்கட்டுகள், ஹரனை அடைவதற்கான படிக்கட்டுகள் எல்லாம் இந்த ஹரித்வாரத்திலிருந்து தான் தொடங்கிறது. அந்த கங்கல்ல தான் அவன் பெரிய யஜ்யம் பண்ணுறான். அங்கே தான் தாக்ஷாயினி பிறந்த இடமும் இருக்குது. அப்போ சிவபெருமானுக்கு தெரியறது தன்னை அவமானப்படுத்துறதுக்காகவே ஒரு யஜ்யம் பண்ணுறான்னு தெரிஞ்சு அமைதியாக இருக்க. ஆனால் தாக்ஷாயினிக்கு ஆசை அப்பாவோட யஜ்யம் போய் பார்க்கணும்னு. சிவபெருமான் சொல்கிறார், போகாதே குழந்த, நீ அவருடைய மகளாக இருக்கலாம், ஆனால் இப்போ நீ என்னுடைய மனைவின்னு தான் அவருக்கு நினப்பு இருக்கு, போனாலும் மரியாதை இருக்காதுன்னு எல்லாம் சொல்கிறார். உன்னை கூப்பிடவும் இல்லை, ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா, எல்லாரும் புஷ்பக விமானத்தில் போயின்ட்டுருக்கான்னு சொன்னோடனே அவர் சொல்கிறா, ரொம்ப வேண்டப்பட்டவாள்லாம் கூப்பிடலனாலும் பரவாயில்ல, போகலாம், எங்கள் அப்பா வீடு தான், என்னை யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நான் போகிறேன்றார். சிவபெருமான் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், கேட்கல. சரி போ, ருத்ரகணங்களையும் கூட அனுப்பிட்டார். அதனால் ஆதிகாரி சொன்னால் கேட்கலன்னு வருத்தம்லாம் படப்படாது. சிவபெருமான் சொல்லியே கேட்கல, அவ்வளோதான். சரி, எப்பயாவது கேட்டுட்டோன்னா பாக்கியம், கேட்கலன்னா சிவபெருமான் தாக்ஷாயினி விஷயத்தை நினச்சிக்கணும். எல்லாத்துக்கும் புராணத்தை ஒரு சமாதானம் இருக்கு வச்சுக்கோங்க. அழகா அவள் போகிறா, அந்த இடத்துல போயாச்சுன்னா தக்ஷ யஜ்யம், பெரிய யஜ்யம் நடக்கிறது. எல்லாரும் வந்திருக்கா, தாக்ஷாயினியோட அத்தனை சகோதரிகள் வந்திருக்கா. தக்ஷணிவை வந்ததை ரசிக்கலை, வாடி பொண்ணேன்னு கூப்பிடலை, அம்மா சகோதரிகள் தான் கூப்பிடுறா. அங்கே பார்த்தா எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கா, சிவபெருமானுக்கு இடம் கொடுக்கல. அவருக்கு ஒரு இடம் உண்டு, ஈசானிய மூலைன்னெலாம் உண்டு இல்லையா, அவருக்கு ஒரு இடம் உண்டு இல்லையா, அதை விட்டுட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ என்னெல்லாமோ புலம்பரா, திட்டுறா, கத்தரா, அழறா, கடைசியில் அங்கேயே சரீரத்தை விட்டுடுறா தாக்ஷாயன். அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சுதான் வீரபத்ரர் ஆவேசம் வந்து அங்கே வந்து தக்ஷன் தலையெல்லாம் வெட்டி இத்தனையும் நடக்கிறது. இந்த தக்ஷன் முதல்ல சிவபெருமானோடு யஜ்யம் பண்ணுறான் இல்லையா, அந்த யஜ்யத்துக்கு எல்லாரும் வரா, நாராயணன் வரல. ஏன்னா சிவபெருமான் அவமரியாதை பண்ணிட்டு ஒரு யஜ்யம் பண்ணுறான், இந்த யஜ்யத்துக்கு வரமாட்டேன்னு அவர் வரல. அதன் பிறகு தக்ஷனுக்கு ஆட்டுத்தலை வச்சுட்டு அவனுக்கு புத்தி வந்த பிறகுதான் நாராயணன் அந்த யஜ்யத்தில் வந்தார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதமே சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். நாராயணன் வந்தோன்னு ஒவ்வொருத்தராக ஸ்தோத்திரம் பண்ணுவார். சிவபெருமான் ஸ்தோத்திரம் பண்ணுவார், ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணுவார், பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணுவார், அப்படி ஒவ்வொன்றா உண்டு. அப்போ தான் பெரியவா எல்லாரும் சொல்கிறா, எங்கே சிவநிந்தனை பண்ணுறாளோ அங்கே நாராயணன் வரதில்லை, எங்கே ஹரிநிந்தனை பண்ணுறாளோ அங்கே சிவபெருமான் பரிமளிக்கிறது இல்லை. அந்த நிந்தனை பண்ணுறவாக்கிட்ட தெய்வங்கள் எப்பொழுதுமே பரிமளிக்காது. இந்த நிந்தனைன்றது அவசியமே கிடையாது, ஒதுங்கிட்டு போயிடணும், இல்லை ஒதுக்கிட்டு போயிடணும். இந்த நிந்தனை பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு முழுக்க அந்த அசுரத்தனம் தான் வியாபிச்சு. அதனால் நிந்தனை இல்லாமல் இருக்கான். இப்படி பாகவதத்தில் அழகாக இந்த தக்ஷ விஷயத்தை சொல்லும் பொழுது சிவன் நாராயணன் இவாளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை அவ்வளவு அழகாக எடுத்து காட்டுறா. துருவ சரித்திரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அழகாக ஜோராக வந்துடுறது. அப்போ இந்த நாராயணனுக்கும் சிவபெருமானுக்குமான ஒரு அந்யோன்யம் என்றைக்குமே அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையுமே சிவபெருமான் அழகாக ஜோராக ஒரு லீலை பண்ணுறாருன்னு இருக்கு. சிவபுராணப்படி பார்த்தா ஆஞ்சநேய சுவாமியாக வர்றதே சிவபெருமான் தான் அப்படின்னே இருக்குது. சிவபெருமானுடைய 11 ரூபங்களில் ஒரு ரூபம் ஆஞ்சநேய ஸ்வரூபமாக வந்து அந்த ரூபத்தை கொண்டு தான் அழகாக ராமகைங்கரியம் பண்ணி ராவணவதம் ஆச்சுன்னு இருக்கு. அவ்வளோ அழகாக காண கிடைக்கிறது. சிவபுராணத்தெல்லாம் சொல்லும் பொழுது மோகினி அவதாரத்தை பார்த்து மயங்கின சிவபெருமானுடைய ரேதஸ் அது நழுவி அதிலிருந்து வந்தவர் தான் ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்படி தான் சிவபுராணத்தில் இருக்கிறார். வால்மீகி ராமாயணத்திலலாம் இல்லை, சிவபுராணத்தில் சிவாம்சம்தான் ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு தெளிவாக ஸ்லோகங்களே சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணன் அப்படின்னாலே அந்த வசப்படுத்தக்கூடியவன் தானே, ஆக்கர்ஷணம். பகவான் மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நிருசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், 11 அவதாரம். 11 அவதாரத்தில் 11 அவதாரம்
இன்றைக்கும் அஹோபிலம் போனோம் வச்சுக்கோங்களேன். அஹோபிலத்தில் ரொம்ப விசேஷமாக இந்த மந்திர ராஜபதஸ்தோத்திரம்னு ஒன்று உண்டு. அதை சொல்கிறதே சிவபெருமான்னு காண கிடைக்கிறது. அவ்வளோ அழகாக நிருசிம்ம அனுபவத்தை ரொம்ப ஜோராக சிவபெருமான் சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிறது. மந்திர ராஜபத ஸ்தோத்திரம்னு அதுக்கு பெயர். அப்படி சிவபெருமான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை ரொம்ப ரசித்து அனுபவிக்கிற. கங்கையே எடுத்துப்போமே, அவ்வளவு அழகாக பிரம்மதேவனுடைய கமண்டலு ஜலம், திரிவிக்ரம பெருமாளுடைய திருவடி ஜலம், சிவபெருமானுடைய சடையில் இறங்கி பூமியில் இறங்கின ஜலம், அது சடைச்சாறுன்னு சொல்லுவார். சில ஸ்ரீ வைஷ்ணவாலாம் கங்கைக்கு பேர் சடச்சாறுன்னு பேர். அவருடைய சடையிலேருந்து வந்ததுனால சடச்சாறுன்னு தான் அதுக்கு பேரே உண்டு. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் ரொம்ப ரசிக்கிறவர் சிவபெருமான். இன்றைக்கும் குருவாயூரில் போய் பிரதட்சணம் பண்ண வச்சுக்கோங்களேன், சந்நிதியை இப்படி பிரதட்சணம் பண்ணலைன்னா அந்த சந்நிதி நிறைய பார்த்தேன்னா இந்த சிவபெருமான், மோகினி, இந்த லீலைகள் தான் நிறைய இருக்கும். இந்த வரைஞ்சி வச்சுருக்கிற முரல் பெயிண்டிங் பார்த்தேன்னா குருவாயூர் பண்ண தொழுதுட்டோம். இப்படி வலது பக்கமாக திரும்பி வச்சுக்கோங்களேன், மோகினி அவதாரம், சிவபெருமான் மயங்கிறது, பார்வதி தலையில் கை வச்சு நான் பக்கத்தில் கொண்டாடி இருக்கேன், அவளை பார்த்து ஒரு மயங்கராரு. ரொம்ப அழகாக இருக்கும். குருவாயூரில் பிரதட்சணம் பண்ணும்போது பார்க்கணும். அது சிவபெருமானுடைய அந்த முகத்தில் அந்த காதல் பார்க்கணும். நிஜமாவே மோகினியை பார்த்து அவருடைய காதல் பார்க்கணும்னா குருவாயூர் தான். அது அந்த சுவரில் சித்திரம் வரைஞ்சிருப்பா இல்லையா, முரல் பெயிண்டிங், அதில் சொல்கிறேன். அத்தனை ஜோராக இருக்கும். அப்போ இந்த கிருஷ்ணவதாரம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது சிவபெருமான். கிருஷ்ணன் வந்த உடனே பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தது. ஏன்னா அழகன் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அர்த்தராத்திரியில் அந்த கிருஷ்ணன் அப்படி அவதாரம் பண்ணுறான். அந்த அவதாரம் பண்ணும் பொழுது எல்லாரும் அப்படி ரசிக்கிறாளாம். ரொம்ப ரசிக்கிறது யாருன்னா சிவபெருமான் தான். அச்சோடி கொஞ்சலமாக இருக்கே அப்படின்னு பார்த்து பார்த்து ரசிக்கிறாராம். இந்த பிள்ளை பிறக்கிறதும் அவனுடைய அந்த ரூப லாவண்யமும் சங்கச்சக்கர கதாபத்மபாணியா அவன் வந்து நிற்கிற அழகும், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேனின் ஆழி வண்ணன்பால் இன்று அப்படின்னு சங்கு சக்கர கதாபத்மபாணியா அவன் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறார். அழக ராவோட ராவா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. ராவோட ராவா வந்துட்டானா. கோகுலத்துக்கு வரும்பொழுது இன்னும் அழகாக இருக்கான். சின்ன குழந்தை, அந்த வாசுதேவனா நாராயண ஸ்வரூபம் இல்லையா, கண்ணங்கரேல்னு ஒரு குஞ்சு பாப்பா, சக்கச்சவேல்னு கண்கள், சக்கச்சவேல்னு கைகள், சக்கச்சவேல்னு கால்கள், செங்கனிவாய், கொழுக்கு முழுக்குன்னு ஒரு பெயர். நம்ம கரமண கிருஷ்ணன் இருக்கோன்னு தேவியின் இப்படி கொழுக்கு முழுக்குன்னு ஜம்முன்னு நிற்கிறது இத்தினூண்டுக்கு. அந்த மாதிரி குஞ்சு பயலா இந்த பயலை அழைச்சிட்டு கொண்டு வந்து வசுதேவர் ராவோட ராவா நந்தகோபர் திருமாளிகையில் விட்டுட்டு போயிடார். சௌராசி கம்பான்னு அதுக்கு பேர். அதில் வந்து 84 தூண்கள் இன்றைக்கி இருக்குது. சௌராசினா 84. சௌராசி கம்பான்னு பேர் நந்த பவனத்துக்கு. ஒரு காலத்தில் அது 84 லட்சம் தூண்களோடு இருந்த ஒரு வீடு. அப்படி சுருங்கி 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 இன்றைக்கி 84 தூண் தான் இருக்குது. அப்போ 84 லட்சம், 84,000, அப்புறமா இப்போதைக்கு 84 தூண்கள் இருக்குது. நமக்கு 84 லட்சம் யோனிகளில் பிறவி உண்டு இல்லையா, 84 லட்சம் விதமான சரீரங்கள் உண்டு இல்லையா. அந்த சரீரங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தூண்கள். இன்றைக்கும் நந்தபவனம் போயிட்டு அங்கே ஏதான ஒரு தூணை சுற்றிட்டு வந்தால் கூட திரும்பவும் இந்த 84 லட்சம் பிறவிகள் கிடையாதுன்னு தாத்பரியம். அதில் அங்கே போனால் எல்லாரும் அந்த ஸ்தம்பத்தை சுற்றிகிட்டே இருப்பான். எதுக்கடான்னா திரும்பியம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சைனம்னு வந்துடக்கூடாது. ஆசைப்படுறவா வரலாம், நம்பிக்கை இருக்கிறவா வரலாம், தைரியம் இருக்கிறவா வரலாம். எத்தனை பேர் வர திரும்ப தைரியம் இருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். அப்பாட
அது திருவனந்தபுரம் தைரியமாக கை தூக்கலாம். நீங்கள் எத்தனை வாட்டி இருந்தாலும் இவங்க தான் இருக்க போகிறார். ஊர் மாறும், ஃப்ளாட் வரும், மற்ற எல்லாம் மாறினாலும் பத்மநாபன் அந்த சந்நிதி ஆராட்டு வேட்டை சங்குமுகம் ஒன்றும் மாறாது. பத்மதீர்த்தம் அங்கேயே தான் இருக்கும், ஸ்ரீவராக குளமும் அங்கேயே தான் இருக்கும், அந்த அனுக்கிரகமும் அதே தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இருக்கிற கூட்டத்தில் இன்னும் கூட்டம் கூடும். ஆனால் அந்த சாநித்தியம் அப்படியே தான். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக இல்லார்னு இங்கே வந்தாச்சுன்னா யமதூதர்களுடைய அந்த மரண தண்டனை பயம் வேண்டாம்னு ஆழ்வார் சொல்வார். அதனால் திரும்ப வரலாம். வந்து 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 பகவத் அனுபவத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் திரும்ப திரும்ப வராள். பிரகலாதன் தான், சங்குகர்ணன், பிரகலாதன், வியாசராஜர், சுவாமி ராகவேந்திரர், ஒரே ஆள் தான் திரும்ப 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 வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் நாமதேவர் தான், துக்காராம் மகாராஜா வரர், பாண்டரங்க பக்தி பண்ணுறார். நான் நிறைய பக்தர்கள் திரும்ப 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 வந்துட்டு இருக்கார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர ஸ்ருதியஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யத்தின்னு ஆதிசேஷன், லக்ஷ்மணன், பலராமன், கலியுகத்தில் சுவாமி ராமானுஜர், நம்ம நாராயண பட்டத்திலையும் ஆதிசேஷ அவதாரம் தான். ஸோ அதெல்லாம் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. அதுக்கடான அந்த பகவத் அனுபவம் பூமியில் இருந்து அனுபவிக்கிறது பரம சந்தோஷமாக இருக்குது, பரம சௌக்கியமாக இருக்கான். அப்போ ஆனந்தமான ஒரு விஷயம். இந்த கண்ணன் அவ்வளோ அழகாக இருக்கான். தேவர்கள்லாம் வந்தாச்சு, பார்த்துட்டே இருக்காளா. நந்தோத்சவம் எல்லாம் ஜம்முன்னு நடக்கிறது. ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடி. எல்லாரும் ஆடி ஓடி பாடி டும் டும் டும். இந்த பத்மநாபர் கோவிலில் யானை மேலே கட்டி பேரி அடிக்கிறா இல்லையா, ஹோய் 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 ஹோய். அது யாராவது ஒருத்தரை பாருங்க, ஏதான ஒரு குழந்தைய பாருங்க, எல்லாம் கோகுலத்து குழந்தையா இருக்குது. ஒன்று கூட கேரளா குழந்தையா இருக்காது. கேரளா குழந்தையா ஒரு குழந்தையாக இருக்குமா பாருங்க, நிச்சயமாக இருக்காது. அந்த ஆட்டம், அந்த குதி, அந்த உற்சாகம், அந்த ஹொய் ஹொய் எல்லாம் வடநாட்டுக்கு தான். அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து, கரெக்டாக அறிவு இல்லாமல் போயிட்டு குதூகலம் ஆனந்தம் கொண்டாட்டம் ஒன்று தான் இருக்கும். இந்த பத்மநாபர் முன்னாடி அந்த யானைக்கு முன்னாடி ஆடுற குழந்தைகள், சரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகள் 5 வயசு 6 வயசு 7 வயசு குழந்தைகள்லாம் அப்படி கத்திண்டு ஓடினா பரவாயில்லண்ணா. விடலை பசங்கள்லாம் முன்னாடி வேஷ்டியை மடித்து கட்டின்னு நடக்கிறானுங்க. அதிசயமாக பார்ப்பா, விடலை பசங்க எப்படி வெக்கம் இல்லாமல் இருக்குது. பத்மநாபர் முன்னாடி கொஞ்சம் அரும்பு மீசையெல்லாம் முளைக்கிற பசங்கள்லாம் முன்னாடி வரானுங்க. அதிசயமாக பார்ப்பேன். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் எங்கள் வீட்டிலாம் போயாச்சுன்னா சொந்தக்காரன் வந்தாலும் என் பையன் அப்படின்னு போயிடுறான். நம்ம பிடிச்சி நிறுத்தி வச்சு யார் என்னன்னு சொன்னால் ஓகே, தலை மட்டும் தான் ஆடுறது. சொல்கிற விஷயங்கள் காதுக்குள்ளே போய் ஹிருதயத்தில் போய் மூளையில் போய் வேலை செஞ்சு அடுத்த வாட்டி யாராவது வந்தால் கேட்டால் தெரிய மாட்டானா அப்படி அந்த அந்த ஆக்கு என்ன அர்த்தம் நமக்கே தெரியாது. அப்படி தான் இருக்கான். ஆனால் இங்கே அருமை மீசை முளைச்ச பசங்கள்லாம் ஜம்முன்னு பேசி அப்படி நல்லா கட்டிட்டு ஹாய் ஹாய், அது ஒரு பெரிய காம்பீரியமாக வேறு நடக்கிறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. அது எப்படி சரி ஆம்பளை பசங்க விட்டா பொம்பளை பசங்களும் இன்னும் எல்லாம் பெருசாயாச்சுன்னு தெரியாது, பெரிய பசங்க ஆயாச்சு. ஆனாலும் இந்த பத்மநாபர் முன்னாடி ஓய் ஓய் கத்திட்டு போனான். எப்படா அந்த பாவம் வரும்னா, அந்த கிருஷ்ண கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் இப்படி தன்னுடைய வயசு, இந்த இங்கீதம், சோஷியல் இதெல்லாம் மறந்துட்டு ஆட வரும். கிருஷ்ணனோட சேர்ந்தாச்சுனாலே வெக்கம் முதல்ல போயிடும். நம்ம சொல்ல வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சுரணம் இல்லையா, கிருஷ்ண பக்தாலே கிடையவே கிடையாது. சொல்லி கொடுத்தாலும் வரவும் வராது. வடநாட்டில் எப்படி ஆடின்னு இருக்கு, அவபாட்டுக்கு ஆடுறா பாருங்க. அப்போ அந்த கிருஷ்ண பக்தியில் ஆடுறா இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று. நம்ம கஜராஜன் மேலே ஒரே ஒரு பேரிகை வச்சு டும் டும்னு கொட்டுறதே அப்படி சொல்கிறோம். லைனாக எல்லா பக்கமும் ஊர் முழுக்க பேரிகை கொட்டினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடி. அந்த ஆய்ப்பாடியில் எல்லாம் ஆடுறாளாம். நாள் தெரியலை, நேரம் தெரியலையா, மத்தியானம் தெரியலை, ராத்திரி தெரியலை, யாரும் சமையல் பண்ண மாட்டேங்கிறாளாம். ஏண்டானா எல்லாம் வரிசையில் நின்று போய் நந்தகோப குழந்தைய பார்த்துட்டே இருக்காளாம். எங்குற்றான் என்பார், இந்த ரூமில் இருக்கானா அந்த ரூமில் இருக்கானா, அவாவா ஏதோ பரிசு கொண்டு வராளாம். தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய் சம்பாரம் என்னெல்லாம் கிடைக்கிறதோ அள்ளி எடுத்துன்னு வராளாம். எதுக்குடா இந்த பயலை பார்க்கறது, இப்போ தானே நீ பார்த்துட்டு போனா. இல்லை இல்லை நன்னா இருக்குது திரும்பி பார்க்கலான்னு வந்தேன். நான் வெளில போனேன், நான் கண்ணை தான் பார்த்தேன்,
அப்போ தான் ஒருத்தி சொன்னால் செங்கனி வாய் நன்னா இருக்குன்னு அதை ஒழுங்காக பார்க்கல, அதுக்காக வந்திருக்கு. மூஞ்சில தானே இருக்குது, கண்ணு கீழே தானே வாய் இருக்குது. இவர் ரூபம் எப்படின்னா யார் எந்த அவயவத்தை பார்க்குறாளோ அந்த அவயவத்தில் மக்னமாகி போயிடுவாளாம். எப்படி ராவண பார்த்தா தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகள் கமல அண்ணன் தாள் கண்டார் தாளே கண்டார்னு இருப்பாளோ அந்த மாதிரி அது வளர்ந்த ராமனை பார்க்குறதே அப்படின்னா இது குஞ்சு பார்ப்பா. ஆனால் குழுக்கு முழுக்குன்னு இருக்குது. சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், கர்லி ஹேர், பல 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 நீல கலரில் குஞ்சலமாக இருக்குது. அது நந்தகோபுரம் ரெஸ்ட்ரிக்ஷனே சொல்ல மாட்டேன், போங்க போங்க அப்புறம் வாங்குவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். யசோதை யாரா கணிஞ்சின்டானா பரவாயில்ல, எல்லாரும் வந்து என் குழந்தைய இப்படி பார்க்குறாள், கண் திருஷ்டி பற்ற போகிறது அவளுக்கு அறிவே கிடையாது. என் குழந்தைய பார்க்க எல்லாரும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் காத்திருந்து பெத்த குழந்தை இல்லையா, அப்போ இன்னும் ஜாகிரதையாக தானே பார்த்துக்கணும். ஆனால் எல்லாரும் நம்ம மனுஷான்னு நினைக்கிற ஒரு ஹிருதயம் யசோதாக்கு. இப்போ நமக்கெல்லாம் நம்ம சொந்தக்காராலே சமயத்தில் பாட்டெலாம் ஒன்று சொல்லாது, இவெல்லாம் காதில் கேட்டாச்சுன்னா போச்சு, ஒன்று அப்புறம் சொல்லிட்டா போதும் அப்படின்னு தானே சொல்லுவோம். சில ரொம்ப வேண்டப்பட்டவாளுக்கு மட்டும்தான், உனக்கு மட்டும் சொல்கிறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாது, ஏன்னா உனக்கு என் மேல் நல்ல அபிப்பிராயம் உண்டுன்னு எல்லா இடத்துலையும் ஒரு சந்தேகம் உண்டு நமக்கு. இவர்கள் கண் வச்சிருவாளோ, அவர்கள் மனசில் அவளுக்கு பொறாமை ஜாஸ்தி, 1000 சொல்லுவான் இல்லையா. யசோதைக்கு தெரியாதான் வெகுளியம், யாரை பார்த்தும் தப்பாக ஒரு சொல் சொல்ல தெரியாத ஒரு யசோதை. அதெல்லாம் என்ன தவம் செய்தனை யசோதா. அதனால தான் அம்மாவா கண்ணன் செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா பரபிரம்மம் அப்படி தானே வெகுளியாக இருக்கு. இல்லாட்டி இரண்யகசிபுக்கெலாம் அனுகிரகம் பண்ணுவாரா? இரண்யகசிபு மடியிலெல்லாம் போட்டு கிழிக்க அவன் தொடவே படாது, அவனெல்லாம் தீண்டவே படாது. அவன் பண்ண அக்கிரமத்துக்கு அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவனெல்லாம் கண்ணால் பார்த்தே முடிச்சிருக்கணும். அவனை தூக்கி மடியில் போட்டுண்டு கொஞ்ச மாதிரி தான் கிழிக்கிறார், கொஞ்சிண்டே கிழிக்கிறார் அப்படி சொல்லலாம், கொஞ்சிண்டே கிழிக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ சுவாமிக்கு எப்படி ஹிருதயம் பரிசுத்தமாக இருக்கோ ஸ்பட்டிகம் போல அந்த மாதிரி ஒருத்தி யசோதை. பஞ்சனை இல்லாத உடம்பு வேறு, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காள். கண்ணன் அதனால் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான். பிறக்கும்பொழுது அப்படி இல்லையா, நல்லா ஸ்லிம்மாக ஜம்முன்னு இருந்தானோ, ஃபஸ்ட் கிளாஸாக நீ நம்ம அபிஷேகமூர்த்தி பத்மநாபர் இருப்பாரோன்னு அந்த மாதிரி இருந்தான் பிறக்கும் பொழுது. இனி யசோதைக்கிட்ட ராத்திரியோட ராத்திரியாக வந்த உடனே அம்மா சைஸுக்கு ஆனாதானே ஒத்துப்பா, அதுக்காக சைஸ் பெருசாகிட்டான், நன்னா கொழுக்கு முழுக்குன்னு. அப்போ தான் ஒத்துப்பாளாம். ஏன்னா கலர் வேற கருப்புன்னு இவன் செலக்ட் பண்ணிட்டான். எவ்வளோ நன்னா வெள்ளை வெள்ளையன்னு இருப்பா யசோதா நந்தகோபர். சரி அட்லீஸ்ட் சைஸாவது இருப்போம் அம்மா சைஸுக்குன்னு சொல்லி நன்னா கொழுக்கு முழுக்குன்னு வந்துட்டானா குழந்தை. ஒரே கூட்டம், டெய்லி நந்தோத்சவம், யாரும் சமைக்கல, எல்லாரும் நந்தகோபர் வீட்டிலேயே சாப்பாடு. அதனால ஆண்டாளே சொல்கிறோம், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். ஒரு பக்கம் சாதம் வெடிச்சுட்டே இருக்காளாம், அக்கா வெடிச்சல் பண்ணிகிட்டே இருக்காளாம், பக்ஷணம் பண்ணிகிட்டே இருக்காளாம், ஸ்திரீகள்லாம் வரிசையில் நிற்கிறாளாம், புருஷாலாம் வரிசையில் நிற்கிறாளாம். அவாவா வந்த கதை, பார்த்த கதை, அனுபவித்த கதையே பேசிட்டு இருக்காளாம். நீ கண்ணை பார்த்தியாடி, நீ மூக்கை பார்த்தியாடி, ஒரு கேர குஞ்சாமணியை பார்த்தியா, வெக்கமே போயிடுதான். ஒரு பாட்டி போய் ஆத்தையோட பயலோட குஞ்சாமணியை பார்த்தேடா அப்படின்றாளாம். பார்க்கலையாடி, போய் பாருங்கோ, அப்படி இருக்கு, உடம்போட கருப்பாக இருக்குன்றாளாம். வெக்கமே போயிடுது எல்லாருக்கும். தலைமுடியை பார்த்தியோ, கண்ணை பார்த்தியோ, மூக்கை பார்த்தியோ, வாயை பார்த்தியோ, அதனுடைய அழகான நாக்கை பார்த்தியோ, உள்ளங்கையை பார்த்தியோ, ரேகைகளை பார்த்தியோ, திருவடியை பார்த்தியோ, தொடையை பார்த்தியான்றாளாம். ஒவ்வொருத்தரும் தொட்டு தொட்டு பார்த்து அனுபவிச்சிருக்காளாம். இது எல்லாம், இந்த சப்தமெல்லாம் கைலாசம் வரைக்கும் எதிரொலிக்கிறதாம். சிவபெருமான் பார்த்துருக்கார், எல்லாம் அவதாரம் பண்ணும்பொழுதெல்லாம் பார்த்தார். இந்த சப்தம் எல்லாம் வைகுண்டம் வரைக்கும் எதிரொலிக்கிறதா. உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம். தயிர் கிடைக்கும் போது கூட அந்த கிருஷ்ணலீலையை பாடுறாள். அப்போதே ஆரம்பிச்சிடலாம் கிருஷ்ணலீலை. இது லீலை பண்ண பிறகு பாடலையா, லீலை பண்ணுறதுக்கு முன்னாடியே சுந்தரா பரிபூரண சுந்தரா அப்படின்னு சொல்லி சுந்தர பரிபூரண நம்பின்னு ரசித்து பாட ஆரம்பிச்சுட்டாளாம் ஒவ்வொருத்தரும். அதனால தான் அந்த கீதமெல்லாம் கேட்டு தான் ருக்மிணி சுத்வா குணானு புவன சுந்தரா அப்படின்றான்னா அப்போதுலேருந்து அழகு. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் படுத்துட்டு தான் இருக்குது. அப்போவே அழகாக படுத்துட்டு இருக்கிறது அழகாக இருக்குது. பத்மநாப அழகாக இருக்கா படுத்துட்டு? யாராவது ஒருத்தர் இப்படி படுத்துட்டு பார்க்க முடியுமா? யாராவது படுத்துட்டு இருக்காங்கன்னா பார்க்கறது யோசனையாக இருக்கும். நிஜமாவே படுத்துட்டு இருக்கால நல்லா தூங்கிட்டு காலை பார்க்கணும்னா குழந்தைய மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு யாரையும் படுத்துட்டு போதெல்லாம் பார்க்கவே முடியாது. பயமாக தான் இருக்கும். அது ராத்திரி தூக்கத்தை எழுதி பாருங்க, பயமாக இருக்கும்.
நமக்கு வேண்டப்பட்டவான்றதுனால ஒரு அபிமானத்தினாலே ரசிக்கிறோமே ஒழிய குழந்தைகள் மட்டும்தான் அது தூங்கின்னு இருக்கிற அழகு, தூங்கி எழுந்துக்கிற அழகை அப்படியே ரசிக்கலாம். நமக்கு எத்தனை வயசு ஆனாலும் புதுசு புதுசாக எத்தனையோ குழந்தைகள் வர்றது. ட்ரெயின்ல எல்லாம் படுத்துட்டு இருக்கோம், அத்னூண்டு இதில் அதை சொடின்னு தான் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு டிக்கெட்டும் கிடையாது, அதுக்கு சீட்டும் கிடையாது, எல்லாரும் ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்போம். அது மட்டும் தனியாக படுத்துட்டு இருக்கும். மற்றவாள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது சரி, அவள் சொந்தக்காரா, அவள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அட்ஜஸ்ட் பண்ணுறா, எதுக்கு சீட்டில் டிக்கெட் பண்ணுவாங்க, நம்ம இங்கே உட்காந்துக்கோம், குழந்தை தூங்கட்டும். அது தூங்குற வரை எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு சீட்டில் 5 பேர் உட்காந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு அம்மா கொண்டு போனால் அப்புறம் இடம் கொடுத்து உட்காருது. ஏண்டானா அத்தனை அழகாக இருக்கு இல்லையா, வசப்படுத்துறது இல்லையா. இப்போ சாதாரண மனுஷ குழந்தையே இத்தனை அழகுண்ணா கண்ணன். அழகு 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 அழகு, மதுரம் 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 மதுரம். இப்படிதான் லீலாசுவர் கிருஷ்ண கருணாமிர்தத்தில் சொல்கிறார். பிறந்த குழந்தை அத்தனை அழகாக இருக்கும். ஒரு 12 நாள் ஆயாச்சு, கொஞ்சம் அப்படி அடங்கிறதான் கோகுலம். அவள் கொஞ்சம் கொஞ்சம் பொழப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. 10 நாள் ஆகும்போது தானே பூதனெல்லாம் வரும்போது தானே நந்தகோபுரம் வெளியூர்லாம் மதுராலாம் போகிறார் கப்பம் கட்டுறதுக்கெல்லாம். அப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அடங்கி ஒரு ரெகுலரைஸ் ஆகிடுத்தான். அப்பாடா அப்படின்னு. அப்போ சிவபெருமான் பார்த்தாராம், நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கைலாசத்துலேருந்து பார்வதி தேவி சொன்னாலாம், அப்படியா, ஆனால் எனக்கு வரும்பொழுது மறக்காமல் ஒரு பானை வெண்ணெயை மட்டும் கொண்டு வாங்க, கோகுலத்து வெண்ணெய் நன்னா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். கைலாசம் வரைக்கும் போகிறதாம் கோபிகளுடைய வெண்ணெய். அப்படி கிடையிறாளாம். ஏண்டான்னா கிருஷ்ணநாம ஜபம் 12 கிடையிறான். இன்னும் பேர் கூட வைக்கல இப்போ. ஆனால் அந்த ரூபத்தை நினச்சிட்டு அவாவா ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கா, புஜ்ஜு குட்டி, சமத்து கட்டி, எந்த பேரும் கிடைக்கலன்னா நந்தலாலா. கர்காச்சாரியார் பேர் வைக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரே பேர் தான், நந்தலாலா, நந்தநந்தன், அவ்வளோதான். கருப்பாக இருக்கிறதுனால காணா, அவ்வளோதான். காணான்னு ஒரு பேர் வச்சுவிட்டா, காலான்னு ஒரு பேர் வச்சுவிட்டா, யசோதாவோட குழந்தைன்னு ஒரு பேர், இவ்வளோதானே ஒழிய ஸ்பெஷலாக கிருஷ்ணான்ற பேர்லாம் 4 மாதம் கழித்து தான் அவளுக்கே தெரியும். அது வரைக்கும் யாருக்கும் பேர்லாம் தெரியாது. ஆனால் அதுக்குள்ள அந்த கோகுலத்தினுடைய வெண்ண வாசனை ஜோராக கைலாசம் வரைக்கும் வரதான். பார்வதி சொன்னால் போகிறதான் போடலாம், ஆண்டவே வரும்பொழுது மாமிகள்லாம் சொல்லுவாள் இல்லையா, அந்த பக்கம் தானே போகிறேன், அப்படியே பழவங்காடி போய்ட்டு அதை வாங்கிட்டு வாங்க. அவர் வேறு பக்கம் போனாலும் பழவங்காடி போய்ட்டு வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். இப்போ இவர் கோகுலத்துக்கே போகிறேன்றார் பட்சத்தில் அந்த வெண்ணெயை வாங்கிட்டு வாங்குவோம், எடுத்துட்டு வாங்குவோன்றார். ஏன்னா அங்கே போனால் கொடுத்துருவா, பைசாலாம் கொடுக்க வேண்டாம். இவரே பிக்ஷாண்டவர் தான், இவர்கிட்ட எங்கே பைசா இருக்க போகிறது. என்னடா தைரியம், நந்தகோபர் வீட்டுக்கு போனால் வெறுங்கையோடு யாரும் வரமாட்டேன். அம்பரமே தண்ணீரே சோரே வெண்ணையே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, யாருக்கு வேணால் என்னத்தை வேணால் கொடுத்துருவார். அதனால தானே கண்ணன் அங்கே வந்திருக்கான். அப்படிப்பட்ட நந்தகோபனாச்சு, எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு தானே ஆண்டாள் சொல்கிறான். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். கிருஷ்ணனுக்கு முன்னாடி நந்தகோபுரம் ஆண்டாள் இவ்வளோ பெருசாக பேசுகிறான். எத்தனை பெரிய பாத்திரத்தை கொண்டு வச்சு பால் கறந்தாலும் அந்த பாத்திரம் பொங்கி வழியும்படியாக ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். நந்தன் அப்படின்ற ஒரு பொசிஷன், ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ பஞ்சாயத்து தலைவர்லாம் சொல்கிறோம் இல்லையா, 1 கோடி மாடு இருந்தால் அவருக்கு நந்தன்னு பெயர். 1 கோடி மாடு இருக்கணும். 50 லட்சம் மாடு இருந்தால் விஷபானு. இந்த மாதிரிலாம் உண்டு. உபநந்தனுக்கு இவ்வளோ இருக்கணும். விஷபானு உண்டு, விஷபானு வேறு, விஷபானு உண்டு. அந்த நந்தகோபனுக்கு அப்புறம் உபநந்தன் உண்டு. அதில் நந்தகோபனுக்கு 1 கோடி மாடு. 1 கோடி மாடுன்னா அப்புறம் எவ்வளோ கண்ணுக்குட்டி இருக்கும், இப்போ எவ்வளோ பால் கறப்பா, எத்தனை தயிர், பால், மோர், வெண்ணெய், நெய் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் தைரியமாக சொல்கிறாளாம், போய் நந்தகோபருடைய கோகுலத்துலேருந்து வரும்பொழுது ஒரு பானை நன்னா வெண்ணெய் எடுத்து கொண்டு வாங்கோ அப்படின்றாலும். கைலாசத்தில் வச்சு அப்படியே இருக்கும்ல, இமயமலை தானே, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்பயும் இருக்கும். போனால் ஃப்ரெஷ் பட்டராக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒன்று. அதனாலே சொல்லிட்டாலும் அவரும் அழகாக வந்துவிட்டாராம். அது சிவபெருமான் அவர் கல்யாணத்துக்கே புலித்தோலை அரை கசைத்து உடம்பு முழுக்க சாம்பலை பூசிண்டு ஜடாதாரியாக தான் வந்தான். அவர் கல்யாணம் நடந்தது திரியுகி நாராயணன் கோவில்னு கேதார் போகிற வழியில் கௌரி குண்டு பக்கத்தில் இருக்குது. அவர் கல்யாணத்துக்கு வரும் பொழுதே கழுத்தில் பாம்பை போட்டுண்டு, இடுப்பில் பாம்பை பெல்ட்டாக கட்டிண்டு, ஜடாமுடியெல்லாம் வச்சுண்டு, ஒரு சிவனடியார் எப்படி இருப்பாங்க, அகோரிஸ்,
அகோரி கணக்கா. ஏன்னா இவர் அப்படி இருக்கிறதுனால அகோரிகளும் அப்படி இருக்கா. நல்ல ஜடா முடியெல்லாம் வச்சுட்டு வருவா இல்லையா கும்பமேளாக்கெல்லாம் பாருங்க, கண்ணில் பயமே இருக்காது அவளுக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அகோரிகள்லாம் அங்கே பைத்தியமாக நினச்சிட்டு இருக்கோம். இந்த தேசத்துக்கான பல யுத்தங்களில் அகோரிகள் நம்மளை ஜெயிச்சு கொடுத்துருக்கா. நமக்கு தெரியாது அகோரிகளுடைய பலம். அவளுக்கெல்லாம் பாபம்ன்றதே தெரியாது. யாராவது சனாதன தர்மத்தையோ தேசத்தையோ நம்ம தெய்வங்களையோ குத்தம் சொல்லியாச்சுன்னா அவளே நானே சிவன் அகம் பிரம்மாஸ்மின்னு கிளம்பிடலாம். சூளத்தை வச்சு இப்படி குத்திண்டு போயிட்டே இருப்பாள். காசி விஸ்வநாத க்ஷேத்திரத்துக்கெல்லாம் அகோரிகள் தான் பெரிய சண்டை போட்டிருக்கா. நம்ம வரலாறு நமக்கு தெரியறது இல்லை. நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி நம்ம படிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் தான் சரியாக ஸ்கூலில் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம். நம்ம ராஜாக்களுடைய சுதந்திர போராட்டம் இதெல்லாம். அந்த அகோரிகளுக்கெல்லாம் இவர் தானே பெரிய அகோரி. அதனால் அதே ஜடாமுடி, உடம்பு முழுக்க சாம்பலை பூசிண்டு ஒரு யோகியாக தான் வரார். இன்றைக்கும் அக்கா மகாதேவின்னு கர்நாடகாவில் ஒரு பக்தை உண்டு, நல்ல சிவபக்தை. அவளோட ஒரு பாட்டு உண்டு, அக்கா கேளவான்னு. அவள் அக்கா கிட்ட அவள் ஒரு சொப்பனம் கண்டாலாம், அதை சொல்கிறான். அக்க கேளவா நான் இந்த கனச கண்டேன். அக்கா கேளு, நான் ஒரு கனவு கண்டேன். இப்படிதான் ஆரம்பிக்கிறான். 4 லைன் தான் அந்த பாட்டோடது. அக்கே அடக்கே தெங்கின காயை கண்டேன். வெத்தலை பாக்கு தேங்காவெல்லாம் வச்சுண்டு சிக்க சிக்க ஜடைகளை சுழிபல்ல குறவணும். நல்லா சிக்கு பிடிச்ச ஜடையோட, நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய முத்து போன்ற பல்லோட பிக்ஷக்கே மணக்கே பந்துத்த கண்டனவா. என் வீட்டுக்கு பிக்ஷைக்கு ஒரு சிவனடியார் வந்தார். பார்த்தேன், இப்படி பார்த்தா அவர் பாட்டு பிக்ஷை வாங்கிட்டு போயின்னு இருக்கார். ஆனால் எனக்கு என்னமோ அவரை பார்த்தா வித்தியாசமாக தோணித்து. பின்னாடியே ஓடினேன், போய் பிடிச்சேன், திரும்பினார். அப்போ தான் கண்டுபிடிச்சேன், சென்னை மல்லிகார்ஜுன ஐயா, மல்லிகார்ஜுன சுவாமி தான் அந்த சிவனடியார் வேஷத்தில் வந்தார். அக்க கேளவா நான் ஒரு கனசை கண்டேன், நான் ஒரு கனவு கண்டேன். அப்படி அந்த பாட்டு, அந்த பீட்டே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ அழகா. அந்த மாதிரி தான் சிவபெருமான் ஒரு யோகி ராஜன். இன்றைக்கி நிறைய நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி யோகிகளை நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த யோகி ஒருத்தர் வந்தார். ஜம்முன்னு இடுப்பில் பாம்பெல்லாம் கட்டிண்டு கைலாசத்தில் எப்படி இருப்பாரோ அந்த திரிசூலத்தை வச்சுண்டு டமருகத்தை வச்சுண்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக வராராம். கோகுலத்தில் அப்படி தான் அவள் பார்த்ததே கிடையாது பாவம். எல்லாரும் காத்தால் பால் கறக்கும் பொழுது கூட காசும் பிறப்பும் கலகலப்பன்னு சொல்லி எல்லா சமயத்துலேயும் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு தயிர் கிடைக்கிற கூட்டம். எல்லாரும் கழுத்தில் மாலையை போட்டுருப்பா, உடம்பு முழுக்க சந்தனம் பூசின்னு இருப்பா. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஆபரணங்கள் போட்டுருப்பா. அந்த ஊரில் இப்படி ஒரு பிக்ஷை எடுக்கிற மாதிரி ஒருத்தர் வரார். புலித்தோலை அரைக்கசைத்து எல்லாரும் பயப்படுறா. கண்ணு வேறு அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் சிவபெருமானுடைய கண்ணு. முக்கால்வாசி நம்ம லிங்கஸ்வரூபமாக பார்க்கறதுனால நமக்கு தெரியலை அவருடைய நேத்திரத்தினுடைய பலம். பஞ்சகேதாரில் ருத்ரநாத்னு ஒருத்தர் உண்டு. தெரியல எத்தனை பேர் இனிமேல் நீங்கள் போக முடியும்னு எனக்கு தெரியலை. வயசுக்காக சொல்ல, சரீரம் ஆரோக்கியம், நடக்க முடியும்னா போகலாம், ரெடி குதிரையில் உட்கார முடியும்னா போகலாம். போக முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், மனசு இருந்தால் உண்டு. ஒரு 18 கிலோமீட்டர் போகணும் மலை மேலே, இமய மலையில் இப்படி காடு மலையெல்லாம் கடந்து இப்படி போகணும். நிஜமாவே நீங்கள் மட்டும்தான் நடந்துட்டு இருப்பேன். ஆயுசில் உடம்ப அக்கறையாக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பாரத தேசத்தில் யாத்திரை போகிறதுக்காக உடம்புல ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம்தான் ரொம்ப அவசியம். எவ்வளோ வேணால் டென்ஷன் இருக்கட்டும், யார் வேணால் மதிக்காமல் போட்டோம், யார் வேணால் அவங்கள கண்டுக்காமல் போட்டோம், யார் வேணால் அவங்கள ஒதுக்கி வைக்கட்டும், நீங்கள் யார் வேணால் ஒதுக்கி வைங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு வேணும், கடைசி வரைக்கும் வேணும் ஆரோக்கியம். அப்போ அப்படி ஜம்முன்னு இருக்கும் அந்த ருத்ரநாத். பஞ்சகேதாரில் அங்கே தான் அவருடைய திருமுக மண்டலம்.
கேதார்நாத்லேயே பஞ்சகேதாரம், நிறைய பேர் கேதார்நாத் தெரியும். கேதார் இல்லாமலேயே துங்கநாத், ருத்ரநாத், மத்மகேஸ்வர், கல்பேஸ்வரர்னு 5 கேதார் உண்டு. அதில் ருத்ரநாத்ன்றது அவருடைய திருமுக மண்டலம். நாங்கள் 2 நாள் நடந்து சந்தியா வேலை போனோம். இந்த சமயத்துக்கு தான் போகணும் வச்சுக்கோங்களேன். அந்த 6-7 மணிக்கு அந்த இமயமலையில் இத்தூண்டு சரியாக இப்போ நான் உட்காந்துட்டுருக்கேன்ல, இந்த மேடை சைஸுக்கு தான் அந்த கோவிலே, ஒரு குகைக்குள்ளே இவ்வளோ தான். இந்த அந்த பக்கம் கீழே அப்படி அதில் பாதாளம் போயிடும், அந்த பக்கம் ஃபுல்லாக மேலே இந்த இடத்துல தான் ருத்ரநாதனுடைய கோவில். இங்கேருந்து ஒரு 100-200 மீட்டர் இருக்கும் வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் அந்த டமருகம் அடிச்சுண்டு, அந்த கோவில் மணி அடிச்சுண்டு, அது அந்த இமயமலையில் அந்த சன்செட் ஆகும். அந்த அப்படியே அந்த அந்த ப்ளூயிஷ், எல்லோயிஷ், ரெட்டிஷ், ஆரஞ்சிஷ் எல்லா கலரும் அப்படியே லைனாக இருக்க. பின் ட்ராப் சைலன்ஸ், ஒரு வண்டி சத்தம் கிடையாது, ரேஞ்சு கிடையாது, மொபைல்லாம் எடுக்காது. அதில் அந்த கோவில் மணியோசை, அந்த டமருக சப்தம், நமக்கே ஒரு ஆட்டம் ஆடலாம் தோணும். பெரிய கூட்டம் இருக்காது. இங்கே உட்காந்துருக்கல ஒரு 50 பேர், இவ்வளோ பேர் இருந்தாலும் அதிசயம். நான் இருந்த பொழுது 20 பேரும் அனுபவம் இருந்தோம். ஹோல் அத்தனை பெரிய மலையில் ஒரு 20 பேர் யாத்ரீகர்கள், மீதி ஒரு 20 பேர் அங்கேயே அந்த டென்ட்டு வச்சுட்டுருக்கா, கூட வர கைடு, அவ்வளோதான். அப்புறம் அங்கே பூஜை பண்ணுற பூஜாரி, இவ்வளோதான். சாயங்காலம் அந்த ஆரத்தியில் அந்த ருத்ரநாதர் தரிசனம் இப்படி சாஞ்சிட்டு இருப்பார். இப்படி நிஜமாக இந்த சாய்மானம் உண்டு அந்த லிங்கத்துக்கு. சிரிச்சுண்டு நான் ஃபஸ்ட்டு இப்படி பார்த்தா எனக்கு புரியலை. சரி, நம்ம ஊர் மாதிரி கவச்சம் வச்சுருக்கா போல இருக்குது. லிங்கத்துக்கெலாம் அழகாக கவச்சம் வைப்பால, கண்கள்லாம் வைக்கிறோம், அந்த மாதிரி வச்சுருக்கான்னு தான் நான் பார்த்தேன். ஆரத்தி முன்னாடியே பார்த்தேன் நான், இருந்தாலும் டவுட் இருந்தது. அப்புறமா வெளில வந்துவிட்டேன். ஆரத்தி முடிஞ்சவொடனே நான் கேட்டேன் பூஜாரியை, இது என்ன லிங்கஸ்வரூபம் இப்படி இருக்கு? ஒய்யே ருத்ரநாத் பகவான். இல்லை, மேலே ஏதாவது கவசமா, ஏதாவது அலங்காரமா? லிங்கத்துக்கு அலங்காரம் பண்ணலாம் இல்லையா? இது மாதிரி ஏதாவது அலங்காரமா? அவர் சொன்னா, அரே ஏ பகவான் அப்படின்றார். நான் சொன்னேன், புரியறது பகவான் தான், நான் லிங்கம் தான் ஒத்துக்கிறேன், நான் நாஸ்திகம்லாம் பேசலை. பட் அந்த இங்கே ஸ்வயம்புவாவே திருமுக மண்டலத்தோடு தான் சிவபெருமான் இருக்கார். ஓ, நிஜமாவே அதுக்காக தான் சொல்ல, ஹெல்த்தியாக இருந்தாலும் போய் பார்க்கலாம். இல்லாட்டி நான் அப்புறம் மொபைலில் உபன்யாசம் முடிஞ்சு ஃபோட்டோ வேணால் காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தேன். நிறைய பார்த்துருக்கேன், பல ஊர்கள் போயிருக்கேன். நிறைய பிராச்சீனமான லிங்கங்கள், பிருகதீஸ்வரர் அவ்வளோ பெரிய லிங்கம் எல்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு லிங்கம் நூண்டு இவ்வளோ தான் இருப்பார். எங்கள் ஊரில் தேனுபுரீஸ்வரர், மாடம்பாக்கத்தில் தேனுபுரி ஈஸ்வரர், அதுதான் மாடம்பாக்கம். இவ்வளோ தான், ஒரு கை அளவு தான் அந்த சிவலிங்கம் சைஸே. அதுக்கு ஒரு அலங்காரம்லாம் பண்ணி பெருசாக்குவா. ஓம்காரேஸ்வர் இட்னூண்டு தான். ஓம்காரேஸ்வரர் நமக்கு தெரியாது. மகாகால் பெருசாக இருப்பார், உஜ்ஜைன் மகாகால் பெருசாக இருப்பார். காசி விஸ்வநாத் கூட தெரிவார். ஓம்காரேஸ்வர் நமக்கு ஒன்றும் புரியாது. அதில் சுற்றி வர எல்லாம் போட்டு வேற வச்சுருப்பாளா. நான் அப்படியே போயிட்டு லிங்கம் இங்கே இருக்காரா அங்கே இருக்காரான்னு, ஏ சுவாமி அப்போ சமஜமே நெய்யாரே அப்படின்னா, இல்லைப்பா தெரியுது, இப்போ முதல் தடவை வந்திருக்கேன். இதுவோடு இவ்வளோதான், ஒரு கைப்பிடி கரெக்டாக ஒரு கைப்பிடி பிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டபரா கவுத்து வச்சு அப்படின்னு அவ்வளோதான் இருப்பார் அந்த சிவலிங்கமே. ஓம்காரேஸ்வரரில் ஜோதிர்லிங்கத்தில் ஒருத்தர் இத்தினூண்டு. நாமாவது ரொம்ப பெருசுன்னா கேதாரேஸ்வரர், இந்த மேடை சைஸுக்கு இருப்பார். அத்தனை பெருசு ஜம்முன்னு. அதை விட பெருசு ஒன்று பார்த்து நிறைய இருக்குது வச்சுக்கோங்க. அப்போ அத்தனை ஜோராக அந்த ருத்ரநாதனுடைய திருமுக மண்டலம், அந்த கண்ணு, அந்த மூக்கு, அந்த உதடு, ஸ்வயம்பு மூர்த்தி. அந்த இமயமலையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000-11,000 அடி வசரத்தில் இருக்கார் அவர். 6 மாதம் தான் கோவில் தரணும், மீதி 6 மாதம் கோவில் மூடிடும். அத்தனை அழகான ஒரு ருத்ரநாதன். நிஜமாவே நான் வந்துட்டு புலம்பிகிட்டே இருந்தேன், இவ்வளோ அழகான ஒரு மூர்த்தியா, இப்படி கூட ஒரு லிங்கம் இருக்குமா உலகத்தில். நான் கூட அந்த பசங்கள்லாம் சொன்னேன், இவ்வளோ தூரம் நடந்து ஒருத்தரா 2 நாள் நடந்துருக்கோம், 18 கிலோமீட்டர், மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லா மூச்சும் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் இறங்கணும், ஏறினா மட்டும் போதாது, திரும்பி அங்கேருந்து அதே 18 கிலோமீட்டர் இறங்கி வரணும். 3 நாள் நடந்திருக்கோம், ஏறி இறங்கி. ஆனால் அந்த ரூப லாவண்யம் இன்றைக்கும் அப்படியே கண்ணுடன் நிற்கிறது எனக்கு. அழகாக அந்த ருத்ரநாதனை அப்படி தரிசனம் பண்ண, அந்த ரூபத்தோட சிவபெருமான் இப்படி வர.
எல்லாரும் பயப்படுறா. சில வயசான கோபிகைகள்லாம், யார் நீ, எதுக்கு எங்கள் ஊருக்குள்ளே வர? அது வரைக்கும் யார் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாவா. இப்போ தான் பூதனா வேறு வந்துட்டு போயிட்டாளா, இவர் வந்த டைம் தப்பு. பூதனாக்கு முன்னாடி வந்துருக்கணும். பூதனா வரதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இவன் கையை எடுத்து வந்தாங்க வச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். இவர் பூதனா வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த 12 நாள் கழிச்சு தான் இவர் வர. பூதனா மோட்சமெல்லாம் ஆயிடுத்து. அதனால் அவளுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்குது. சாதாரண ஒரு மனுஷன் கோகுலத்தை யாரோ ஒருத்தன் வெண்ணெய் நெய் பால் வாங்குறதுக்கு வர, யார் நீ, என்ன ஏது, ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி விடலாமா வேண்டாமா, வேண்டாம் ஓடி போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. செக்யூரிட்டிலாம் அப்படி பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுத்து. எல்லாரும் கேள்வி கேட்குறா. இவராது நான் சிவபெருமான்னு சொல்லலாமோன்னு. இவர் சொல்லலாம், ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், வட தேசத்துலேருந்து வரேன். எதுக்கு வந்தாய்? இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான், பார்க்கலான்னு வந்து. இது யார் சொல்கிறான்? இந்த ஊருக்கு வந்தேன், பிக்ஷை கேட்க வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். வராதுன்னு அப்புறம் என்னமோலாம் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ இவாளெலாம் மிரட்டி பார்க்குறாளாம். 2 விதமாக சொல்லுவாள். அதனால் நேராக போய் யமுனை ஆத்தங்கரில் உட்காந்துட்டாராம் இவர். சில பேர் சொல்கிறா, இவர் வரும்போது ஒவ்வொருத்தரும் வேலை பண்ணி தான் யாரோ யோகி பாபா சாது பாபான்னு ஆசீர்வாதம் வாங்கினா எல்லாருக்கும் இவர் பாரு நெத்தியில் அப்படி விபூதி இட்டு விட்டுட்டாராம். ஜம்முனு விபூதி இட்டு விட்டார். அதான் வச்சுருக்காரு விபூதி, உடம்புல எடுத்து இட்டா போதுமே அவருக்கு தான். நந்தபாவனம் வாசலில் வந்துட்டார். சௌராசி கம்பா நந்தகோபர் திருமாளிகை வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். வந்தாச்சு. பிக்ஷாந்தே அப்படின்னு குரல் ரொம்ப காம்பீரியமாக இருக்கும். அகோரிஸ்க்கெல்லாம் குரலில் கனிவே கிடையாது, திமிராக தான் இருப்பாவா. ஏன்டா அவளுக்கு பற்றுதலே கிடையாது. நாம் தான் குழஞ்சின்ட்டுலாம் இருப்போம். ஏன்னா ரொம்ப பற்றுதல் ஜாஸ்தி. அவள் என்ன நினச்சிப்பா, இவன் நினச்சிப்பா, யாரும் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாது, யாரும் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன நினச்சாலும் அவன் நினச்சி தான் போகிறான். நீங்கள் குழஞ்சி பேசணும், ரொம்ப தான் குழையிறான், என்னமோ கணக்கு இருக்குது. அதான பார்த்து சிரித்து பேசுகிறான்னா காரியம் இல்லாமலா சிரிப்பா அப்படின்வா. சிரிக்காமல் போனேன்னா ரொம்ப திமிரு ஜாஸ்தி. ஏதோ ஒன்று சொல்ல தான் போகிறது. உலகம் ஒன்று யாரையும் விட்டு வைக்க போகிறது இல்லை, யாரையும் விட்டு வைக்காது. இது உலகத்தினுடைய ஸ்வபாவம். முன்னாலாம் அப்படி இல்லை, இப்போல்லாம் அப்படி மாறி போயிட்டார் அப்படின்னுவா. பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை. யாரும் கிடைக்கலாம், என்கிட்ட பேசிட்டு இருக்கான். சமயத்தில் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா, யாரும் கிடைக்கல உனக்கு, நீங்கள் நான் தான் கிடச்சேன்னா எதுக்கு ஃபோன் பண்ணாய் அப்படின்ட்டு. இவர் ஜம்முன்னு வரார். பிக்ஷான் தேஹி அப்படின்றாராம். யசோதைக்கு ரொம்ப சந்தோஷம், யாரோ ஒரு சாது வந்திருக்கார். வரேன் வெயிட் பண்ணுங்கோ. உடனே உள்ளே அவர் குரல் கொடுத்தார். இவர் சொல்றா, அவர் கொண்டுறேன்றா, அது அரிசியோ பருப்போ தயிர் பாலையோ தான் கொடுக்கலான்னு கொடுத்தா. முக்கால்வாசி கொடுத்தா அவள் தனியாக சமைச்சு சாப்பிட்டுப்பா. அகோரிகள் அவள் யார்ட்டையும் அவள் சமைச்சு சாப்பிட மாட்டாள், அவளாக சமைச்சு தான் சாப்பிட்டுப்பா. உடனே அவர் திரும்பி இங்கேருந்து குரல் கொடுக்குறார். எனக்கு இந்த பொருள்லாம் வேண்டாம், உன் பிள்ளையோட தரிசன பிக்ஷைக்காக வந்திருக்கேன்னுட்டான். யசோதை உள்ளேந்து எட்டி பார்த்தாலாம். கழுத்தில் பாம்பு நெளிஞ்சின்னு இருக்கு, இடுப்பில் பாம்பு பெல்ட்டாக கட்டின்னு இருக்கா. போதா குறைக்கு இங்கே ஒரு பாம்பு, இங்கே ஒரு பாம்பு, ஜடாமுடியே பாம்பாக தொங்குறது வேற. இங்கே கல்பேஸ்வர்னு ஒன்று உண்டு பஞ்சகேதாரில், சிவபெருமானுடைய ஜடாமுடி. அங்கே பெரிய பாறை இருக்கும். இந்த பாறையை பார்த்தாலே ஜடாமுடி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமாகவே இப்படி வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி அந்த பாறை வரும். கல்பேஸ்வர் பார்த்தோம்னா அந்த பாறை இப்படி வந்திருக்கும், அது எவ்வளோ பெரிய பாறை. அதில் சைடில் சிவபெருமானுடைய சன்னிதானம் கோவில் இருக்கும். இந்த பாறை அவ்வளோ கருப்பாக இருக்கும், யாரும் பெயிண்டெலாம் அடிக்கலை. நன்னா பார்த்தாலே இது வளைஞ்சி இந்த ஜடாமுடி இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த கல்பேஸ்வர் பார்க்கணும். கல்பேஸ்வர் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம், அந்த கேரண்டி நான் கொடுக்குறேன். வாசல் வரைக்கும் வண்டி போகும், ஈஸியாக போகலான்னா கல்பேஸ்வர் போயிடலாம். பஞ்சகேதாரில் ஈஸியஸ்ட்டு கேதார் எதுன்னா கல்பேஸ்வர் தான். கேதாருக்கு கூட ஹெலிகாப்டரில் போனால் இல்லாட்டி நடந்து போகணும். கல்பேஸ்வருக்கு நீ ஜோஷி மட் போகும் பொழுது வண்டி அப்படி லேசாக அப்படி திருப்பினா ஒரு 1 hour அப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம். அழகான ஒரு ஊர் அந்த கல்பேஷ். அங்கே ஒரு கல்ப கங்கா, அந்த கங்கா பார்க்கறது ஒரு அழகு. அதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் பார்த்துடலாம். நீங்கள் அந்த கரமணியில் ஆத்தங்கரைக்கு இறங்குற தூரத்தில் அப்படி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவரை அத்தனை அழகாக இருப்பார். அந்த அங்கே ஒரு சிவலிங்கம் தான், பெரிய ஒரு ருத்ராட்சம் மாதிரி இருக்கும் அந்த சிவலிங்கம். ருத்ராட்சத்தோடு இருக்கும் இல்லையா, ருத்ராட்சம் பெருசாக ஒரு கல்லான அவ்வளோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு லிங்கஸ்வரூபம் அந்த கல்பேஸ்வர் மகாதேவன். இவருடைய ஜடாமுடி அப்படியே சொன்ன இல்லையா, முத்து பல் அப்படி சிக்க ஜடகளேன்னு அப்படி நல்லா சிக்கு பிடிச்ச ஜடை வேற. உடம்பெல்லாம் சாம்பல்.
இந்த 2 கண்ணு 3வது கண்ணு வில்வதளம் மாதிரி இருக்குது. அதுக்கு தானே வில்வதளம் ஒரு வசதின்னு சொல்கிறோம். இந்த வில்வத்தை அப்படி எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக அந்த 3 கண்ணோட ஃபார்மேஷன் மாதிரியே தானே இருக்கும். அப்படி வச்சுவிட்டாலே அதனால தான் நிறைய கோவில்களில் அந்த காத்தால் அபிஷேகம் முடிச்சு சந்தனத்தை வச்சுட்டு அந்த வில்வேலையை ஒட்டி விட்டுருவான். கரெக்டாக அந்த 2 கண்ணு முக்கண் மாதிரியே இருக்கும் வில்வதளம். வில்வதளம் மகாலட்சுமிக்கும் விசேஷமானது. ஏன்னா இன்றைக்கும் விரஜபூமியில் பில்வவனம்னே ஒன்று உண்டு. அங்கே இன்றைக்கும் மகாலட்சுமி தேவி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. சிவபெருமானுக்கு எவ்வளவு சிரேஷ்டமோ வில்வதளம் மகாலட்சுமிக்கும் அத்தனை உகப்பான ஒன்று வில்வதளம். இவ இப்படி எட்டி பார்த்தா, ஏ சாது பாபா சாப்பிட்றதுக்கு ஏதானே வேணா கேளு, இந்த பிள்ளையெல்லாம் காட்ட மாட்டேன். அவர் சொல்கிறார், உன் பிள்ளைய பார்க்காம நான் போக மாட்டேன். 2 பேருக்கு முட்டிண்டாச்சு. 2 பேரும் பரமசிரேஷ்டமான கிருஷ்ண பிரியை 2 பேரும். ஆனால் அவளுக்கு வாத்சல்யம், இவருக்கு தர்சனம் வேணும்னு ஆசை. போட்டி போடுறது அம்மா பாசமும் இவரோடையும். எனக்கு தெரியாத கிருஷ்ணனா இவருக்கு அப்படி, நான் பார்க்காத நாராயணனா, எனக்கு புரியாத நாராயணனா, நீ கிருஷ்ணனை பெத்துட்டாய் ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச நாராயணன் இவர் நிற்கிறார். அவள் பார்க்குறா, எனக்கே எப்பயோ ஒரு பிள்ளை கிடச்சி, இப்போ ஒரு பூதனா வந்தா தூக்கிட்டு போயிட்டு, அதுக்கே இன்னும் கோபிகள் திட்டின்ண்டே இருக்கு. அறிவு இல்லை, புத்தி இல்லை, கண் இல்லை. ரோகிணி ஆமான்றான். ரோகிணி சேர்ந்து வேற திட்டு வாங்குறான். உனக்காவது அறிவு இருக்க வேண்டாம், அவள் தான் பூசா குழந்தைய பார்த்தா, உன் பிள்ளை தான் பெருசாக ஆயாச்சு, உனக்கு அறிவு வேண்டாம்? அது எப்படி யாரோ ஒருத்தி வந்தா கொடுத்துருவேளா? இல்லை நம்ம கோபி மாதிரியே வந்தா வேஷம் போட்டு வந்தா நம்பிடுவேளா? என்னெல்லாமோ திட்டுறா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கா யசோதை. வாசலில் காவலுக்கெல்லாம் ஆளை நிற்க வச்சுட்டு இருக்கா. அதனால தானே ஆண்டாளே சொல்கிறா, ஜோரா கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. வாசலில் அது வரைக்கெல்லாம் கோகுலத்தில் காவல்லாம் போட்டதே கிடையாது. மாடுகளை இவா காவல் காப்பா, இவா ஊருக்கு காவலே கிடையாது. இவன் வந்தோன்னே செக்யூரிட்டி ஆகிடுது. பத்மநாபர் கோயில் அவ்வளோ ஜாலியாக போயிட்டு வந்திருக்கு. யாரோ ஒரு கேள்வி கேட்டுருவா அவங்கள, தெக்கேண்டரில் நீங்கள் பாட்டுக்கு எலி மாதிரி போயிட்டு எலி மாதிரி வந்திருக்கேள், இப்போ புலி மாதிரி போனாலும் உள்ள விட மாட்டேங்கிறான். என்ன வேணா பாச காட்டுங்க, ஆளை தெரியும்னு சொல்லுங்க. அத்தனை பேரை தாண்டி போகிறதுக்கு பத்மநாபா ரட்சிக்கிறேன் இங்கேயாவது கும்பிட்டுட்டு போனால் போதுன்னு எடுத்து. இப்போ தான் திருவனந்தபுரத்துக்காரெல்லாம் ஆராட்டெல்லாம் பார்க்க வரேன். ஏன்னா உள்ளே போய் பார்க்க முடியல, எங்கேயாவது பார்த்துருவோம், வேட்டையிலையாவது பார்ப்போம்னு ஆயிடுது இப்போ. அப்போ இவர் பார்க்குறார் என் கிருஷ்ணன். அவர் சொல்ல, அது என் கிருஷ்ணன். 2 பேருக்கும் போட்டி. அம்மா எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாமா, ஒரே ஒரு தடவை உன் பிள்ளைய காட்டு, நீ உள்ளேருந்து காட்டு, நான் பார்த்துட்டு போயிடுறேன். இவர் சொல்கிறான், மாட்டவே மாட்டேன், நான் காட்ட மாட்டேன்றா யசோதா. இவர் பார்க்குறார், இவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ தபஸ்வி, எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கார், எத்தனை பேரை பார்த்துருக்கார். யசோதானே நினச்சார். அவளுடைய பக்திக்கு முன்னாடி இவரால் ஒன்றும் பண்ண முடியல. அம்மா நீ காண்பிச்சா உடனே போயிடுவேன், இல்லாட்டி இங்கேயே உட்காந்து பேன்னுட்டார். யோசனா, நீ உட்காந்துட்டே இரு, நான் வெளில வரவே மாட்டேன்னுட்டா இவ. அவர் சொன்னார், 3 நாள் ஆனாலும் கிளம்ப மாட்டேன். இவ சொன்னா 300 நாள் ஆனாலும் நான் வெளில வரமாட்டேன். அவர் சொன்னார், 1 யுகமே கழிஞ்சாலும் நான் போக மாட்டேன். இவர் சொன்னால் 5 யுகம் கழிஞ்சாலும் நான் வெளில வரமாட்டேன். அவர் சொன்ன 1000 யுகங்கள் போனாலும் வரமாட்டேன். இவர் சொன்ன 2000 யுகங்கள் ஆனாலும் நான் என் குழந்தைய வெளில கொண்டு வரமாட்டேன். கிருஷ்ணன் பார்த்து, அடடா இவ 2 பேரும் நம்ம சமாதானம் பண்ண போல இருக்கு, பெருசாக முத்தி போயிட்டே இருக்கு. சிவபெருமான் அங்கே இது பண்ணிட்டு இருக்காரு. சிவபெருமான் பார்த்தார். கடைசியில் அவருக்கு தோணித்து, இத்தனை அவனுக்கு தெரிஞ்சுதான் நடந்துட்டுருக்கு, அவன் ஏதானு பண்ணலாமோன்னு. அவனை பார்க்க தான் கஷ்டப்பட்டு கைலாசத்துலேருந்து வந்திருக்கார். யசோதைக்கு தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்ச்சி. இவனுக்கு தெரியணும்ல, இவன் ஏதானு பண்ணணும்ல. உள்ளே இருக்கான் குழந்தைய யசோதைக்கு, ஆனால் இவன் குழந்தை இல்லை, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன்னு தேவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவரும் தானே அந்த அவதார ரகசியம் எல்லாம் பார்த்துருக்கார். இவரும் தான் அந்த காராகிரகத்தில் போய் சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்திய சத்தியஸ்ய சத்தியம் ரித்தசத்தியநேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாகான்னு தேவர்களோட இவரும் தான் போய் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அவருக்கு நன்னா தெரியும், அவன் நாராயணன் வசுதேவருடைய பிள்ளை இங்கே வந்திருக்கான், குரு மாதிரி வந்திருக்கான், ஒரு இரவில் வந்திருக்கான், எல்லாம் தெரியும் அவருக்கு. கடைசியில் பார்க்குறார், யசோதையோட போட்டி போட முடியாது. ஏ கிருஷ்ணா, கொஞ்சம் கிருபா பண்ணுடா, தயவு செஞ்சு கிருபா பண்ணு அப்படின்னு அந்த நந்தபவனத்து வாசலில் உட்காந்துட்டாராம். இன்றைக்கும்
அந்த நந்த கோகுலத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு ஆலமரம் உண்டு, அங்கே ஒரு வட்ட விருட்சம் உண்டு. அதுக்கு பக்கத்தில் தான் அவர் உட்காந்து அந்த மரத்து கீழே உட்காந்தார். இன்றைக்கும் அங்கே ஒரு சிவபெருமான் இருக்கார், அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அங்கே உள்ளே போய் நந்தகோபரி, யசோதை, கிச்சா, பலராமன்லாம் பார்த்துட்டு வந்தால் அங்கே இருக்கிறா சொல்ல, சிவஜி நமஸ்கார் கரும், நீங்கள் தாண்டிலாம் போயிட முடியாது, சிவஜி நமஸ்கார் கரும். அதெல்லாம் அகோரி மாதிரி மிரட்டுவான் நம்மளை. இல்லாட்டி உனக்கு வந்த புண்ணியமே இல்லைன்னுடுவான். உண்மைதான். இன்றைக்கும் பத்ரிநாத் போய் பத்ரிநாதனை தரிசனம் பண்ணியாச்சுன்னா பண்ணிட்டு கீழே இறங்கி ஆதி கேதார்நாத்னு ஒருத்தர் உண்டு. அந்த ஆதி கேதார்நாதனை தரிசனம் பண்ணாதான் பத்ரி யாத்திரை சம்பூர்ணம்னு இருக்கு. இல்லாட்டி பத்ரி யாத்திரை சம்பூர்ணம் இல்லைன்னு. எப்படி குருவாயூரில் போயிட்டு அங்கேயே மம்மியூர் தொழுதாதானே, சரி அங்கே போய் தொழணும், சோம்பேறிகளுக்காக இங்கேயே அங்கே வச்சுட்டோம், அவ்வளோதான். நிஜமாக இவனை தொடர்ந்து முடிச்சு நேரம் அவரை போய் தொழுதுட்டு தான் வரணும்னு சாஸ்திரம். ஆனால் பண்ண மாட்டேங்க. அப்போ இவர் பார்த்தார், உட்காந்துட்டார். இவர் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அவருக்கு தெரியும். அவர் உட்காந்து அழகாக ஜபிக்க ஆரம்பிச்ச நாராயண 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 நாராயணன் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். நன்னா ஜபிக்கிறார். இந்த கிருஷ்ணன் பார்த்தான். ரெண்டு பேருடைய போட்டி, அவருடைய வைராக்கியம் இவனுக்கு நன்னா தெரியும், இவளுடைய வாத்சல்யமும் அவனுக்கு தெரியும். பார்த்தான், வீல் 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 கத்தி அழ ஆரம்பிச்சுட்டான். யசோதைக்கு ஒரே டென்ஷன். நான் இந்த சாது பாபாவோட சண்டை போடுறத குழந்தை பயந்து அழறான் அப்படின்னு சொல்லி ஓடிவோ ஆயி என்னெல்லாமோ சொல்லி சமாதானப்படுத்துகிறா. பாலை கொடுக்குறா, பாலை குடிக்க மாட்டேங்கிறான். கையில் வச்சு இப்படி இப்படி எப்படி நலட்டுறா, தோளில் போட்டு தட்டுறா, மடியில் போட்டு தட்டி பார்க்குறா. இந்த கலையபரத்துக்கு நடுவில் கிருஷ்ணனுடைய அழுக குரல் கோகுலம் முழுக்க எல்லாருக்கும் கேட்டுடுத்தான். இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் என்னமோ தெரியலடி, இந்த யசோதைக்கு அறிவே கிடையாது, திட்டிகிட்டே வரா யசோதை. குழந்தை அழவிட்டுட்டே இருக்கா. ஏன்னா பொறுப்பு இருக்கா, என்னத்துக்கு ரோகிணி இருக்கா, ஒன்றும் சரிப்பட நம்மளாம் அண்ணன் நம்மளாம் காத்தால ஒன்று காத்தால 5லேருந்து 6 நீ, 6லேருந்து 7 நான், 7லேருந்து 8 நான், 8லேருந்து 9 நான், 9லேருந்து 10 நான். ஒரே ஒருத்தர் 4 மணி நேரம் இருக்கா, அது இருக்கப்படாது. அது அவளே அனுபவிச்சிருவாள், அது உடையாத. நம்மளும் அனுபவிக்கணும் இல்லையா, எனக்கும் அனுபவிக்கணுமே. அதனால் 1 hour அவ்வளோ பேர் இருக்காளாம், எல்லாருக்கும் ஸ்பிட் பண்ணி கொடுக்கலான்னு இவாளே டிசைன் பண்ணிக்கலாம். நந்தகோபர்கிட்ட டிஸ்கஷன்லாம் கிடையாது, யசோதை கிட்ட பர்மிஷன்லாம் கிடையாது. நாங்கள் சொல்கிறத நீ கேளு அப்படி இருக்காளா யசோதை. அந்த ஊர் ராணி தான், எல்லாருக்கும் அவள் தான். அவ்வளோ உரிமையாக யசோதை கிட்ட அடிச்சு பிடிச்சி எல்லாரும் வராளாம். இவர் அங்கேயே உக்காந்து விட்டாராம். உடனே எல்லாரும் வந்தாச்சு. வா கடை கடை கடைன்னு உள்ளே போகிற எல்லாரும் இவர் இப்படி பார்க்குறா. இவர் ஏங்க உட்காந்துருக்கா, அவள் ஏன் உள்ளே இருக்கா. யசோதை என்னடி ஆச்சு, குழந்தை அழறானே. தெரியவே இல்லடி, திடீர்னு அழறாண்டி. வயிற்று வலிக்கிறதோ என்னவோ, பால் கொடுத்தியா இல்லையா, ஒழுங்காக கொடுத்தியா இல்லையா, நன்னா குடித்தானா இல்லையா, குடித்த பிறகு தோளில் போட்டு இப்படி தட்டி கொடுத்தியா, ஏப்பம் விட்டானா, எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கேட்குறாளாம். ஒருத்தி கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம், ஊரே வந்து கேள்வி கேட்குறது. ஏன்னா அவா பிள்ளை மாதிரி இவ பிள்ளை, ஊரே உரிமை எடுத்துன்னு எல்லா கேள்வியும் யசோதைகிட்ட கேட்கறதுக்கலாம். யசோதைக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஒருத்தி மட்டும் பார்த்தாலாம். சில இடங்கள் இப்படி காண கிடைக்கிறது. இவள் இப்படி சொன்னோடனே சிவபெருமான் வருத்தப்பட்டு போய் யமுனா நதி தீரத்தில் உட்காந்துட்டார். சரி கிருஷ்ணா, ஏதான ஏற்பாடு பண்ணு, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, ஏதான ஏற்பாடு பண்ணு, எனக்கு ஒன்று தரிசனம் வேணும்னு இவன் அழ ஆரம்பிச்சுட்டான். அப்போ ஒரே ஒரு கோபி, அவள் பேர் லலிதாவான். நம்ம ராதாரா லலிதாவில், இது வேறு லலிதா, வயசான லலிதா. நம்ம திருவனந்தபுரத்தில் நெட்ட பத்மநாபன், குட்ட பத்மநாபன், குண்டு பத்மநாபன், ஒல்லி பத்மநாபன் மாதிரி அந்த ஊரில் ராதாவோட லலிதா ஒன்று, யசோதா லலிதா ஒன்று உண்டு. அப்போ அந்த லலிதா சொன்னாலாம், ஏண்டி யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போனாளா அப்படின்னு கேட்குறாளாம். அப்போ யசோதா சொன்னால், ஒரு சாது பாபா வந்தார், ஏதான பிக்ஷை போட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டார். என்னடி அந்த சாது பாபா, பேசாத நீ, சாது பாபா பிக்ஷை, அவர் பேசவே விடலையா. யசோதா ஒரு வாரத்தை பேசினா அதுக்குள்ள ஆளாளுக்கு மேலே பாயிரா. பிக்ஷை போடலையா, அவெல்லாம் தாந்திரிகர்கள், தியானம் பண்ணி வச்சுருப்பா. என்னடி பண்ணுறது, இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். வருவாளான்னு தெரியாது வேற, அவள்லாம் அவளாக வந்தால் தான் உண்டு. சுகபிரம்மம் அவராக வந்தால் தானே உண்டு. யாராக போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட முடியுமா. சரி நான் போய் பார்க்குறேன். போய் நேராக போனால் அந்த யமுனை ஆத்தங்களில் உட்காந்துட்டு இப்படியே ஜபிச்சுட்டு இருக்காராம். யமுனையை பார்த்துட்டு, நீ யாவது கிருபை பண்ணப்படாதா, எனக்கு ஒரு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கக்கூடாதா, நீ யாவது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா, பகவான் கிட்ட யசோதை கிட்ட சொல்லப்படாதா.
இவர் உட்காந்து அழுதுன்னு இருக்காதான். இவர் பட்டரை வாங்கிட்டு வருவான்னு அவன் அழுதுன்னு இருக்கா. கோகுலத்து பட்டரை வரப்போகிறது மாமி, அங்கே பார்வதி மாமி கைலாசத்தில் உட்காந்து இன்னும் வரலையே வரலையே வரலையே, இவர் தரிசனம் தரலையே தரலையே தரலையேன்னு உட்காந்துட்டு இருக்கா. தரமாட்டேன் தரமாட்டேன் தரமாட்டேன்னு யசோதா உட்காந்துட்டு இருக்கா. இவன் பார்த்தே இவன் அழ ஆரம்பிச்சுட்டான். அடுத்த அவர் ஏதோ சமாதானப்படுத்தி, வாங்கோ சாது பாபா. இல்லைம்மா நான் வரலம்மா, ரொம்ப திட்டுறா உங்கள் ராணி. இல்லைடா தெரியுமா திட்டா. ஏன்னா இப்போ 2 நாள் மட்டும் தான் பூத்தனான்னு ஒருத்தி வந்தா, ரொம்ப படாத பாடுபட்டுட்டோம், அதனால் பயமாக இருக்குது. அது உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு. எனக்கே பயமாக தான் இருக்குது. குழந்தை பயந்துருவான் இல்லையா? அவர் சிரிக்கிறார். நீங்கள் வேணால் பயப்படுவேன்னு சொல்லுங்கள், அவன்லாம் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் பாம்புலேயே படுத்துட்டு இருக்கவனாச்சு. மற்றவாளுக்கு தான் பாம்பு இடுப்பில் கட்டிட்டு இருக்கார், கழுத்தை புண்ணியா பயம் இருக்கும். அதுவும் 1000 தலை பாம்பில் படுத்துட்டு இருக்கவனுக்கு ஒத்த தலை பாம்பெல்லாம் ஒரு விலை உண்டா? அதனால் வாங்குவோன்னு அழிச்சுட்டு வந்துவிட்டான். வந்தோடனே வீல் 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 அழுதுன்னு இருக்கானா. அடி கொண்டா குழந்தைய கொண்டா அப்படின்னு யசோதா. அப்போ கூட நான் உள்ளேந்து காட்டுவேன், அவர் வெளிலேந்து பார்க்க சொல்லுன்னுட்டாலும். உள்ளேந்து காட்டினா தெரியல, அது உள்ளே இருட்டாக இருக்குது, விளக்கெல்லாம் வேறு அணைச்சிருக்கா. இது நல்ல இருட்டு வேறு. பத்மநாபர் சந்நிதியில் விளக்கு இல்லாமல் பத்மநாபரை பார்க்க விட்டு அப்படி இருக்கும். விளக்கு இருந்தாலே தெரியலை. அது உங்களுக்காக கண்ணு பழகி இருக்கு, ஓரளவுக்கு ரஃபாக ஒரு இமேஜினேஷனில் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அப்பப்போ போய் பத்மநாபரை பார்த்து 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 பழகிருக்காரு. முதல்ல திருவனந்தபுரம் வந்து பத்மநாபர் கோவிலுக்குள்ளே வந்து நின்னா எங்கே காலு எங்கே தலை எங்கே ஒன்றும் தெரியாது. நடுவில் இருக்க அபிஷேக மூர்த்தி மட்டும்தான் ஒழுங்காக தெரிவார். பெரிய பெரிய விளக்கு தெரியாது. அவன் சிவபெருமான் தெரியவே மாட்டாது. பூக்கூடை வச்சிருக்கான்னு வச்சுப்போம். பத்மநாபர் கை கீழே ஏதோ பூக்கூடை இருக்குது போல இருக்குது தங்கத்தில், அப்படி வச்சுருக்கார் கையன்னு தான் தோணும். விஷயம் தெரிஞ்சு சொல்லி அந்த வரத்துக்கு அவ்வளோ நேரம் சொல்லணும். அதுக்குள்ள அவள் ஆளை இறங்கட்டும் அப்படின்னுடுவான். இங்கே ஆரம்பிக்கிறதுல அவள் இறங்கட்டும் அப்படின்னுடுவான். எங்கேட்ட சொல்லி எங்கேட்ட புரிய வைக்கிறது பத்மநாபரை? ஏன்னா இவா பார்க்குறது ஃபோட்டோ எல்லாம் பார்த்தோம்னா ஃப்ளெக்ஸ் எல்லாம் அமக்கலாமல் கிளியராக தெரியாது. பத்மநாபர் அழகாக அந்த 3 வாசல் க்ளீனாக தெரியறது. அது உள்ள பத்மநாபர் ஜம்முன்னு தெரியாது. இல்லை 3 வாசலே இல்லாமல் பத்மநாபரை வரைஞ்சி விட்டுறான். பரவாயில்ல, அந்த மாதிரி பத்மநாபரை பார்க்கணும்னு வந்தால் இங்கே 3 வாசல், இந்த 2 ஜெய விஜயா தான் பெருசாக தெரியல. இதுக்கு நடுவில் இந்த வாசல், இதுக்கு நடுவில் அங்கேருந்து எஜமான் எந்தான்னு அங்கேருந்து எட்டி பார்ப்பார். இங்கே கீழே இருக்கிற தாழ இறங்கட்டும்னுவார். இதுக்கு நடுவில் அர்ச்சனை டிக்கெட்டுன்னுவார். ஒவ்வொரு நட்சத்திரையும் சொல்லுவார். இந்த கேப்புக்கு நடுவில் பத்மநாபரை பார்க்கணும். புதுசாக வர்றோம், அவ்வளோ கஷ்டம். அதில் வேறு உற்சவத்தில் கீழே வேறு விடுறா. மேலே போய் பார்த்தாலே புரியலை. ஒற்றைக்கல் மண்டபத்தில் நின்னாலே தெளிவாக தெரியலை. இதை கீழே இந்த கையை வேணால் கும்பிட்டுட்டு ஓடி வந்துடலாம் பத்மநாபா. அதனால் அவள் கோவிந்தான்னு சொல்லிட்டா. ஒன்றும் புரியலை. கோவிந்தா கோவிந்தான்னு போய்டுறான். யார் பத்மநாபான்னு சொல்கிறது கிடையாது. அப்போ உள்ளே இருந்து யசோதை காட்டுறாளாம், தெரிய மாட்டேங்கிறத, எனக்கு ஒழுங்காக தெரியலைன்னுட்டான். அவ்வளோதான் காட்ட முடியும்ட்டான். அவருக்கு இருடி அப்படின்னு சொல்லி வாசலில் ஒரு உருளியில் ஜலத்தை வச்சு இவளை அந்த பக்கம் நிற்க சொல்லி அந்த உருளி ஜலத்தில் கிருஷ்ண ரூபம் தெரிய அதை பார்த்துக்கோங்கோன்னுட்டாள். அப்படி இவருக்கு திருப்தியால் இவனும் வீல் 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 அழறானான். என்னன்னு பார்த்தா அவர் தலையில் இருக்க சந்திரன் வேணுமா அவனுக்கு. இவர் தலைவர் சந்திரசேகரன் இல்லவா, சந்திரசேகரனாக வந்திருக்கார். இவன் பார்த்தா 12 நாள் ஆன குழந்தை இவ்வளோ அழுவானா. இவன் அழுவான். 10 நாளில் விஷத்தையே குடிப்பான். இவனுக்கு தெரியாதா? அதன் பிறகு ஒரு வழியாக ஒரு வயசானவர் சொன்ன, அடி ஒரு சாது வந்திருக்கார், நம்ம வீடு தேடி வந்திருக்கார், அதுவும் பூத்தனா வதமான பிறகு வந்திருக்கார். எல்லாம் குழந்தைக்கு ஆசீர்வாதம். இந்த மாதிரி சிவனடியார்கள்லாம் வீடு தேடி வரதெல்லாம் பெரிய பாக்கியம் தெரியுமா? கொண்டா குழந்தைய தைரியமாக அவர்கிட்ட கொடு, புரியறதா? அப்புறமா தான் அவன் அழுகி நிறுத்துவான். நான் சொல்கிறேன் கேளு. ஒரு வயசான பாட்டி சொல்லிட்டாளாம். ஒரு அரகுற மனசோட யசோதை இப்படி கொண்டு வராளாம். அவருக்கு வந்து கை நீட்டுற முன்னாடி பாம்பு வந்து இப்படி நீட்டுறது தலையை. முதல்ல அவரை பாம்பை நிறுத்த சொல்லு, அந்த பாம்பை பிடிச்சி வைக்க சொல்லு. உடனே அவர் இப்படி அப்படின்னு அது இப்படி பின்னாடி இப்படி போயிடுது. இப்படி கையை நீட்டுறாராம். யசோதை இப்படி குழந்தைய கொடுக்குறாராம். இது அப்படி ஒரு தாவர் தான் சிவபெருமானை பார்த்துட்டு. ஏண்டானா இவ்வளோ நேரம் அதற்காக ஏங்கினார், அழுதார் இல்லையா? இந்த பயலை தூக்கணும். தாபம் தானே வேணும் அவனுக்கு. கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? அவன் வேணும்னு அந்த ஏக்கம் போதும். ஏங்கணும். எந்த ஒரு விஷயமே ஏங்கினா கிடைக்கும். எனக்கு சுவாமி வேணும், நான் அனுபவிக்க. அதுக்காக அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணும். 10 பேர் பார்க்கும்போது அழக்கூடாது. அது அழுகே இல்லை, அதெல்லாம் நடிப்பு. அதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கவனே வாழ்க்கை இப்படி எப்படி உருகி உருகி அழுவா தெரியுமா அப்படின்வா.
பகவானுக்கு தெரியும், அந்தர்யாமி சுவாமிக்கு தெரியும். ஏக்கம்ன்றது அழுகைன்றது வெளியில் கண்கள்லேருந்து நீர் வரணும்னு அவசியம் இல்லை, ஹிருதயத்துக்குள்ளிருந்து அந்த தாபம் நிஜமாவே அப்படியே அது வேணும் 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 மனசு கடந்து அடிச்சுக்கும். சிக்னலில் நின்று எப்படாப்பா சிக்னல் வரும்னு ஒரு தாபம் இருக்குது பார்த்தாலா, அந்த தாபம் இருந்தால் கூட கிருஷ்ணன் கிடச்சிருவோம். இன்னும் 10 செகண்டா, இன்னும் 9 செகண்டா, ஓ எவ்வளோ நேரம் உட்காந்து. அதுவும் இந்த இள வயசு பசங்க ட்ரு 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 ட்ருன்னு முறுக்கின்னு இருப்பானுங்க, எப்படா சார் அப்படி பறக்கிறதுக்கு, ஃபஸ்ட் இப்படி போகணுன்றதுக்காக. அந்த மாதிரி தாபம் எனக்கு பிரபு வேணும். இது ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. எவ்வளோ விஷயங்களுக்கு தாபப்படுறோம் இல்லையா, கிடைக்கிறதே. கண்ணனும் வேணும்னு தாபப்படணும். அந்த தாபம் தானே திருப்பாவை. ஆண்டாள் தானே சொல்கிறா, வேண்டி தூங்கிட்டு இருக்காவா வந்து பகவான் அனுபவி. அதுக்கு தானே கதை சொல்கிறது. எதுக்குடான்னா அந்த தாபத்தை விருத்தி பண்ணுறதுக்காகத்தான். உங்களுக்கு தெரியாத கதையா? ஒன்றும் கிடையாது, நிறைய விஷயங்கள் தெரியுமே, அதான் எல்லாம் படிக்கிறாரு. அந்த தாபம் இந்த கதை சொல்லும் பொழுது ஓரத்தில் அப்படி எட்டி பார்த்து கொடுத்தனா அதுவே பாக்கியம். அந்த தாபம் தான் அவசியமா. அதனால் இவன் அப்படி தாவினானா யசோதைக்கு கண்களில் கண்ணீர். நிஜமாவே ரொம்ப நல்லவர் தான் போல இருக்கு. உடனே ஒருத்தர் இப்படி கோபமாக பார்க்குறாளாம். யசோதைக்கு அறிவே இல்லடி, ஏன்டி சொல்கிறாய்? இந்த மாதிரி தான் பூதனைகிட்டையும் தாவினா. அப்புறம் தான் இது ராட்சசின்னு இது யார் பார்த்தாலும் தாவறான் இவன். ஏன்னா இந்த கோகுலத்தில் வர எல்லாரையும் தன்னுடையவர்கள் இவன் பாவிச்சுட்டானான். அதனால் யார் வேணால் எடுத்துப்பா, யார் வேணால் பால் கொடுப்பா, யார் வேணால் கொஞ்சுவா. அதனால் இவர்கிட்டையும் தாவிட்டானா அவர் வாங்கின்றாராம். பகவான் அப்படி தூக்கினாராம். இந்த சிவபெருமான் இப்படி அழகாக தோலை எடுத்து பிடிச்சிட்டு அந்த பிருஷ்டபாகத்தை பிடிச்சிட்டு அப்படி தூக்கி இப்படி பார்த்தாராம் பிரபு குழந்தை. ஈன்னு சிரிக்கிறது. இவருக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர். உடனே இந்த கால் இருக்கிற கால் இப்படி தூக்கித்தான், இந்த செந்தாமரை பாதங்களை இப்படி காட்டித்தான். அச்சோடின்னு தன் தலையை சாய்ச்சி அந்த திருவடி அப்படி தலையில் வச்சுட்டார். ஏன்னா அவருடைய திருவடி ஜலத்தை ஜடையில் தாங்கின்றவர் இல்லையா, அந்த குஞ்சித பாதம். நிஜமாவே அது குஞ்சித பாதம் தானே. அந்த குஞ்சித சிவபெருமாவோட குஞ்சித பாதம், சிதம்பரம் நடராஜரோட குஞ்சித பாதம் சொல்லுவோம் இல்லையா, மகாபரிவா அந்த குஞ்சித பாதத்திற்கு அந்த வெற்றி வேறு கிடச்சா நேரத்துக்கு வழி வச்சுருவார் குஞ்சித பாதம். அவர் இந்த குஞ்சித பாதத்தை எடுத்து அப்படி வச்சுட்டாராம், தலையில் அப்படி வச்சுட்டாராம். மனசு அப்படியே உருகிடுத்தான். அப்படியே பார்த்தாராம். உடனே ஒரு கோபி சொன்னாலாம், குழந்தைங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒரு ராட்சசாலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. இவன் சிரிக்கிறார். ராட்சசாக்கு வேணா ஆசீர்வாதம் பண்ணுறேன், அவளுக்கு தான் பிரச்சனை, இவனுக்கு என்ன பிரச்சனை? இவனால் அவளுக்கு தான் பிரச்சனையை ஒழி அறிந்தமன் இவன் தானே, இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாது பாபா இல்லை, நன்னா இருப்பான், ஒரு குறை கிடையாது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அப்படி யசோதை கிட்ட கொடுத்தார். அப்புறம் தான் அழுகிய நிறுத்துறதான் பையன். அது வரைக்கும் அழுது 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 யசோதை சொல்ல அழுது கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, வாயெல்லாம் சிவந்து, ஏக்கம் அப்படி தான் சிவந்தான் இருக்கு. ஆனால் அவளுக்கு என்ன அழுது அழுது சிவந்துதான் ஒரு அபிப்பிராயம். அப்படி சிவபெருமான் சில இடங்களில் 3 நாள் அங்கே தங்கியிருந்தார். அதனால் அங்கே என்ன சொல்லுவான்னா, கிருஷ்ணனை பார்த்துட்டு இந்த சிவபெருமானை சேவிச்சுட்டு விட நல்லா வரவாலாம் கோகுலத்தை பார்த்துட்டு ஓடுவான். மதுரா, கோகுலம், ராவல், மதுவனம் இதெல்லாம் ஒரு சிங்கிள் டேயில் பார்த்துட்டு போவான். அதனால் யாரும் தங்க மாட்டான். கோகுலத்தை தங்கிறதுக்கான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. மதுரா, பிருந்தாவனத்தில் நிறைய தங்கிறதுக்கான ஆப்ஷன் உண்டு. கோகுலத்தை பெருசாக கிடையாது, சின்ன சின்னதாக அங்கங்கே உண்டு. ஆனால் அவ்வளோ சௌகரியமாக கிடையாது. அதனால் எல்லோரும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு ஓடுவான். அப்போ அங்கே இருக்க அந்த கைடு, அங்கே இருக்க பூஜாரிலாம் சொல்லுவாள், இதுபார் இவரை சேவிச்சுட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போ, 3 நாள் தங்கின புண்ணியம் உண்டு. ஏன்னா அவர் தங்கிட்டார் உனக்காக, ரொம்ப அழகாக இருக்கும். நமக்காக அவர் சிவபெருமான் அன்றைக்கே தங்கிட்டார். இவரை தரிசனம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா அவர் உனக்கு அந்த புண்ணியத்தை கொடுப்பார். ஏதான ஒரு ஜென்மா கோகுலத்தில் ஜென்மா அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இங்கேயே இருந்து கிருஷ்ணானுபவம் கிடைக்கும்னு பிரமிப்பாக இருக்கும். புராண இதிகாசங்களில் சொல்லலை, அங்கே இருக்கிற அந்த கைடு, அந்த பூஜாரி சொல்லுவாள். சிலதெல்லாம் அவளுடைய எக்ஸ்க்ளூசிவ், அதெல்லாம் நமக்கு எங்கேயும் நிச்சயமாக ஆத்மார்த்தமாக சொல்லுவாள். அப்படி அழகாக அப்புறமா தான் அப்படி இறங்கி விடுவான் நம்மளை. அவரை சேவிக்காமல் வெளில வந்துடவே முடியாது. அத்தனை விசேஷம் அந்த நந்த பவனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த நந்த பவனத்துலேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் இவர் யமுனை ஆற்றங்களில் உட்காந்துட்டு இருந்தார்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிவபெருமான் இருக்கார், ஒரு பெரிய சிவலிங்கம், ரொம்ப அழகாக இருக்கும்.
அந்த ஒரு சிவலிங்கத்திலேயே குட்டி 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 சிவலிங்கமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. பெரிய லிங்கம், அந்த லிங்கத்திலே கொஞ்சம் 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 அப்படி லைனாக சிவலிங்கம். கிட்டத்தட்ட 10,000 சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தில் இருக்கும். குட்டி 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 அப்படி மேலே இந்த ருத்ராட்ச மாலையை சுற்றி விட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய லிங்கத்தில் சுற்றி லைனாக குட்டி 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 லிங்கம் இருக்கும். அவருக்கு பேர் சிந்தாஹரண மகாதேவன்னு பேர். கோகுலத்தில் இந்த சிவபெருமான் முக்கியம். அதுக்கு அடுத்தது அவர் தான் சிந்தாஹரண மகாதேவர்னு பேர். கண்ணன் கொஞ்சம் பெரியவன் ஆயிடுறான், குழந்தைகளோடெல்லாம் போய் விளையாடுறான் இல்லையா. அப்போ ஒரு நாள் கண்ணன் மண்ணை தின்னுட்டான். மண்ணை தின்னுட்டான்னு சொல்லி பலராமன் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யசோதை கிட்ட கம்ப்ளைண்ட். முக்கியமாக பலராமர் ஓடி வந்து யசோதாமையா கண்ணன் மண்ணை திங்கறானோன்னா, யசோதை வீட்டு கொல்ல பக்கம் அது இந்த படித்துறை, அங்கேயே இந்த மேல் மூச்சு. ஏன்னா இன்றைக்கும் யாரும் இந்த நந்தபவனத்துலேருந்து பிரம்மாண்ட காட் நடக்க மாட்டான், எல்லோரும் வண்டியில் தான் போவான். நான் ஓடி நினைப்பேன் யசோதை மாதிரி ஓடி பார்க்கணும். பெருத்த சரீரத்தை ஓடு 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 மூச்சு இறைக்க ஓடினோம்னா தெரியும் அந்த பிரம்மாண்ட காட்டுக்கு. எல்லோரும் வண்டியில் தான் போவேன், ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். யசோதம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஹே காணா கத்திட்டே வராளாம். இவனுக்கு தெரிஞ்சாச்சு பலராமன் கிளம்பு ஓடும்போதே பார்த்துட்டான். இப்போ ஐஷன் வரும்பொழுது பார்த்துட்டான். அம்மா வந்தாலாம், மூச்சு வாங்கிறது, பேச்சு வரமாட்டேங்கிறது. இது வேறு இடுப்பில் கையை வச்சேன். அம்மா பச்சிக்கிறது எதான் இருக்கான்றான். இவன் மண்ணை தின்னுட்டானேன்னு பயந்தடிச்சு அவள் ஓடி வந்தா. காணா தின்னியா, அந்த மண் வரமாட்டேங்கிறதான், பயப்படுறா, மூச்சு வேற வாங்குறது அவளுக்கு. பகவான் சொன்ன காத்தால நீ கொடுத்தியே, நான் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டேனே, அது இல்லடா மண்ணு தின்னியா. நானா மண்ணா சி. யசோதா அப்படி பலராமனை கோபமாக பார்த்தாலும், ஏ யசோதாமையா, உன் பிள்ளைய பற்றி உனக்கு தெரியும், போ ஆயை திறந்து காட்ட சொல்லு. யசோதை பலராமன் மேல் ரொம்ப மரியாதை. ஏன்னா அவனை நம்பி தான் வெள்ளையே அனுப்புகிறான். இந்த பிருந்தாவனத்தில் இந்த பிருந்தாவன லீலா 12 வருஷம் நடக்கிறது, 12 வருஷம் வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் பலராமன் இல்லாமல் கண்ணனை வெளில அனுப்பவே மாட்டான். என்றைக்கெல்லாம் பலராமன் கூட போலையோ அன்றைக்கெல்லாம் தான் பிரம்ம மோகனம் காளிய நிறுத்தனம் எல்லா வம்பும் அன்றைக்கி தான் நடக்கும். அகாசுர விருத்தாந்தம் எல்லாம் பலராமன் போகாத அன்றைக்கி தான். பலராமன் போன அன்றைக்கெல்லாம் முடிச்சு சாயங்காலம் கட்டாயம் வந்துடுவோம். மற்ற நாளெல்லாம் வம்பு தான். அப்போ யார் வாயை திறக்க சொல்ல அவனை. உடனே யசோதை வாயை திறடா பார்க்கணும் அப்படின்ட்டாலாம். நாஹம் பக்ஷிதவான் அம்ப. அம்மா நான் சாப்பிடலை அம்மா. ரொம்ப கம்பீரியமாக. அதுவும் இந்த இள வயசு குழந்தைகளுக்கு அந்த அண்ணா சொல்லி நமக்கு ஒரு அவமானம் வந்து ரோஷம் வரும். அவன் என்ன சொல்கிறது, அம்மா என்ன எனக்கு கிராஸ் கொஸ்டின் கேட்கறது. அது ஆம்பளை பசங்களாக இருந்தால் அவனை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. சைஸ் வேறு பெருசாக இருக்கான் பலராமன், இது குஞ்சு. அண்ணா பெரியவன் வேறு, அடித்தா தாங்காது, வலிக்கும். அடிக்க மாட்டான், இருந்தாலும் அண்ணான்றதுனால ஒரு பயம் இருக்கும். அதே சமயத்தில் இவன் சொல்கிறதை கேட்கப்படாத ஒரு திமிரு இருக்கும். ராமாயண காலத்தில் இதெல்லாம் கிடையாது, ரொம்ப சமத்து. அண்ணா சொல்லியாச்சுன்னா அப்படியே கேட்கும். இத்தனைக்கும் ஒவ்வொரு நாள் வித்தியாசம் தானே, ராம லக்ஷ்மண பரத சத்ருகனுக்கு. இந்த குழந்தைகள் பெரியவா சொல் பேச்சு கேட்காது, அண்ணா அக்காவெல்லாம் மரியாதை கொடுக்காத ஆரம்பிச்சது எல்லாமே இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான். கிருஷ்ணலீலாவுக்கு அப்புறமா தான் எல்லாம் உள்ட்டா. அதுக்கு முன்னாடி எங்கேயும் மண்ணை தின்ற லீலே கிடையாது. ராமன் எங்கேயா மண்ணை தின்னான்னு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வராகமூர்த்தி மட்டும்தான் மண்ணை கல் தூக்கின்னு வந்த. அதை யாருக்கும் மண்ணோட மண்ணால் அளந்தான். மண் அளந்த பெருமாள் இவன் தான் மண்ணை தின்னான். அப்போ யசோதை கடைசியில் வாயை தரேன்னு சொல்ல, இவன் அழகா நான் சாப்பிடவே இல்லைவான் பொய்ய வேற சொன்னான். நாஹம் பக்ஷிதவான் அம்ப. பாகவதம் கர்கசமிதி எல்லாத்துலேயும் இருக்குது. நான் சொன்ன பொய்க்கு ப்ரூஃப். ஏலா பொய்கள் உரைப்பானை. இடுப்பில் வேற கையை வச்சுட்டு பாண்டங்கன் மாதிரி நின்றுண்டு நான் சாப்பிடல அப்படின்ட்டான். வாயத்தரடா ஆன்னு திறந்தான். மண் இருந்தால் தானே மாட்டுவேன், எல்லாத்தையும் காட்டுறேன், எல்லாத்தையும் காட்டுட்டான். அந்த சராசரங்களையும் காட்டினான், பிரம்மாண்டத்தையே காட்டிட்டான். அதான் கிருஷ்ணன். நம்ம ஒன்று எதிர்பார்த்தா அதோட ஜாஸ்தி தான் கொடுப்பான், குறைவாக கொடுக்க அவனுக்கு தெரியாது. நான் இதுதான் கேட்டேன், இது கிடைக்கவே நினைக்காதீங்க. அதை விட நிறைய பெருசு
நம்ம தகுதிக்கு மீறி கொடுத்துருக்கான். தகுதிக்கு மீறி கொடுத்துருக்கான், சந்தேகமே வேண்டாம். இன்னி வரைக்கும் நம்ம தகுதி எங்கேயோ இருக்குது, அவனுடைய அனுகிரகம் அவ்வளோ அவசரத்தில் இருக்குது. பத்மநாப தரிசனத்தோட மகிமெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியல, இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எங்களெல்லாம் கேளுங்க, எங்களுக்கு தெரியும். இந்த 108 திவ்ய தேசம் பார்க்கணுன்னு லிஸ்ட் வச்சு அலைஞ்சுட்டு இருப்பா ஸ்ரீ வைஷ்ணவாலாம். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்வா, திருவனந்தபுரம் நான் புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லுவா, குருஜி உங்கள் திருவனந்தபுரம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுவே குஷியாக இருக்கும். அப்பா நம்ம திருவனந்தபுரம் சொல்கிறாளே, நமக்கு இதுக்கு அட்ரஸே கிடையாது, இங்கே நமக்கு ஒரே அட்ரஸ் பத்மநாபன் மட்டும்தான். குருஜி உங்கள் பத்மநாபன், அதுவே கண்ணில் கண்ணீர் வரும். உங்கள் பத்மநாபன் ஏன்னா உபன்யாசம் சொல்லி சொல்லி என் பத்மநாபன் சொல்லி 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 பழகினதுக்கு அவள் பார்த்துட்டு வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்லேயே மெசேஜ் அனுப்பா, குருஜி உங்கள் பத்மநாபனை பார்த்தா ஜம்முன்னு தான் இருக்கான். அந்த உங்கள் பத்மநாபன்ற ஒரு வார்த்தைக்கே அச்சோ என்னடா இப்படி கொண்டு வந்து வச்சுட்டியான்னு, இப்படி கொண்டு வந்து இந்த ஸ்திதியில் கொண்டு வந்து வச்சிருக்கியேன்னு கதறல் வரும். நிஜமாவே சொல்கிறேன், ஏன்னா அவனுடைய கிருபை அப்படி, எல்லையில்லாத காருண்யம் அவனுக்கு. அப்போ அப்படி காட்டினானோ பிரம்மாண்டத்தை காட்டாத, பிரம்மாண்ட காட்னே இதுக்கு பேர். பிரம்மாண்டத்தை காட்டினா படித்துறைன்னு பேர். அந்த கதம்ப விரக்ஷம் இன்றைக்கும் இருக்குது, சாட்சி. இன்றைக்கி அங்கே போனால் மண் எடுத்து பிரசாதமாக கொடுத்து சாப்பிடுங்கன்னு வேற சொல்லுவாள், சாப்பிட்டே ஆகணும். அப்புறம் பார்சல் பண்ணி வேறு வீட்டுக்கு எடுத்துன்னு போங்கன்னு அங்கே விற்க வேற விற்பான். ஆனால் அந்த மண் நானும் எத்தனையோ குழந்தைகளுக்குலாம் கொடுத்துருக்கேன், என்ன எல்லாம் ஜாலியாக சாப்பிடும், இன்னும் கொஞ்சம் தான்னு கேட்கும். நான் எத்தனையோ குஞ்சு குஞ்சு குழந்தைகள்லாம் கொடுத்துருக்கேன், பேச்சே வராது. ஆண் வாயில் சாக்லேட் மாதிரி கொடுத்துட்டோம்னா திரும்பி நான் கூட சரி தெரியாமல் ஏதோ கேட்குறோம் நினச்சேன். 2-3 வாட்டி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பெருசாகவே போட்டு. அப்போ கூட ரசித்து சாப்பிட்டதே ஒழிய எப்படி பத்மநாபோட கன்னிமாக குழந்தைகள் ரசித்து சாப்பிட்றதோ அதுபோல் யசோதை தான் பார்த்தா பிரம்மாண்டத்தை. அவள் தான் சர்வசாதாரணமாக ஜாலியாக உட்காந்த இடத்துல லைப்ரரியிலே காட்டிட்டான், யூனிவர்சல் லைப்ரரியிலே ஃபுல்லாக பார்த்துட்டா. பார்த்ததே அவளுக்கு பித்து பிடிச்சிருது, ஒரே டென்ஷனாக இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டா, அப்புறம் ஏதோ பசிக்கிறதுன்னா பாலை கொடுத்தா, நந்தகோபர் வந்தார். ஒரு பேய் அரைஞ்சா மாதிரி இருக்கா யசோதை. இவனை மிஞ்சி ஒரு பேய் அறைய போகிறதில்லை. என்னடி ஆச்சு? இல்லை என்னமோ தெரியலை, எனக்கு குழந்தைய பற்றி ரொம்ப கவலையாக இருக்குது. ஏண்டி குழந்தைய பற்றி கவலைப்படுற? என்னமோ சொல்ல தெரியலை. அவனுக்கு ஏதாவது மந்திரிச்சா தேவை, யாருக்கு? இவனுக்கு தான் மந்திரிக்கணும். அவன் நினச்சுட்டா அவனுக்கு மந்திரிச்சு விட்டா தேவலை அப்படின்னு. அப்போ சில கோபிகைகள்லாம் சொன்னால், அதான் அந்த சாது பாபா இருக்காரு, இவர் இன்னும் போகல, கைலாசத்துக்கு போகலையாம். சில இடங்களில் சொல்கிறா, போகும்பொழுது ஒரு பானை வெண்ணெயை கொடுத்தாலாம், எடுத்துன்னு நேர கைலாசத்துக்கு போகிறாராம். ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சுண்டும் போய் 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 பார்வதிகிட்ட கொடுத்தாங்க. பார்வதி ஆசையாக வாங்கினா காலி பானையாக இருக்குது. பானை காலியாக இருக்குது, எங்கே வெண்ணெய் இல்லை? அவன் என்கிட்ட கொடுக்கும்போது முழுசாக தான் இருந்தது. அப்புறம் நான் அவனை நினச்சிட்டே வந்தேன்னா சாப்பிட்டுட்டேன் போல இருக்குன்றார். சிவபெருமானுக்கு ஐயா வெண்ணெய் நிவேதனம் உண்டா? திருச்சூரில் வேணால் நெய் உண்டு, நெய் லிங்கமாக இருக்கு. வெண்ணெயை வழித்து சாப்பிட்டாலாம். கடைசியில் பாரு, அதை வழித்து 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 சாப்பிட்டாலாம். ஐயா கொஞ்சம் கிடச்சா தேவலையேன்னு. இன்னும் அந்த பானை கைலாசத்துக்கு போய் கைலாசம் போனால் பாருங்க, சிவபெருமான் கொண்டு போன பானை பத்திரமாக கைலாசத்துக்கு. ஏன்னா அந்த பனிக்கு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போய் பார்த்தா கட்டாயம் பார்க்கலாம். சிவபெருமான் கொண்டு வந்த பானை பத்திரமா இருக்குது, பட்டர்லெஸ் பட்டர் பானை. அடுத்த மாதிரி வந்து வச்சுட்டு இருக்கா. அதன் பிறகு பார்வதியாக வந்துட்டாலாம், நானே வந்து எங்கள் வெண்ணெயை சாப்பிட்டுக்கன்னு வந்துவிட்டேன்னு சொல்கிறோம். அதன் பிறகு அப்பப்போ வராரா, அங்கே உட்காந்துருக்காரா. சில கோபிகள் விடமாட்டேங்கிறாலும், சில பேர் சாது பாபா வந்துவிட்டார். இன்றைக்கி ஒரு வந்ததுக்கு அப்புறமா தான் கிருஷ்ணன் அழுகி எடுத்தான்னு சொல்லி எல்லாரும் அவாவா குழந்தைய கொண்டு மந்திரிச்சு விடுங்க. உடனே அவர் இப்படி எடுத்து ஓம் நம சிவாய அப்படின்னு இட்டு விடுறாரு. அவரே விபூதி எடுத்து இப்படி இட்டு விட்டு, அடுத்த வாயில் கொஞ்சம் விபூதியை போட்டு, தலையில் கொஞ்சம் விபூதியை போட்டு அவரை மந்திரிக்கிற பாபா வாக்கிட்டா. அங்கேயே உட்காந்துட்டார். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, யசோதை வா அங்கே போய் மந்திரிச்சு விடலாம். உடனே ஒரு யசோதை எடுத்துகிட்டு போகலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னவ இன்னைக்கு அவரை தேடிண்டு இடுப்பில் வச்சுண்டு, இடுப்பில் வச்சு டொங்கு டொங்கு டொங்குன்னு. இது குண்டு, இது பெரிய குண்டு, அது குட்டி குண்டு, 2 குண்டும் அப்படி போகிறது. சின்ன பையன் பெரியவன் ஆயாச்சு, நான் பேசலாம் தெரிஞ்சாச்சு. ஆனாலும் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு யசோதை நடக்கிறாள். போய் அங்கே போய் நிற்கிறா. சாதுபாபான்னு அழறா. என்னம்மா ஆச்சு? என்னடி ஆச்சு? குழந்தைக்கு என்னெல்லாமோ ஆகிறது. அவர் இப்படி பார்க்குற, என்னடா பண்ண? ஒன்றும் இல்லை, வாயில் எல்லாத்தையும் காட்டினேன்.
நாங்கள்லாம் காத்தணும், எனக்கு காட்டப்படாதா? அது எங்கள் அம்மா அவளுக்கு ஸ்பெஷலாக காட்டினேன். ஏண்டா காட்டினான்? இல்லை, மண்ணை தின்னு மாட்டின்ட்டேன், தப்பிக்கிறதுக்காக எல்லாத்தையும் காட்டினேன். என்னத்தெல்லாம் காட்டினேன்? அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டேன், பிரம்மாண்டத்தை காட்டிட்டேன். பிரம்மாண்டத்தைன்னா உங்கள் கைலாசம் வரைக்கும் காட்டினேன். உட்கார்ந்த இடத்த 108 திவ்ய தேச தரிசனம், 12 ஜோதிர்லிங்கங்கள் எல்லாம் பார்த்த ஒரே ஒருத்தி யசோதை மட்டும்தான். லைவ்ரிலே பார்த்துட்டா. இந்திரலோகம், சந்திரலோகம், பூர்புவஸ்வலோகம்னு 14 லோகங்களையும் கிருஷ்ணனுடைய வாய்க்குள்ள சகலத்தையும் பார்த்து, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், எத்தனை விதமான பிரம்மாண்டங்கள் உண்டோ, நம்ம சொல்ல ஒரு பிரம்மாண்டம் இல்லையா, கோடி கோடி பிரம்மாண்டங்கள் உண்டு. அத்தனையும் பார்த்து, விரஜத்தையும் பார்த்து, வைகுண்டத்தையும் பார்த்து, கோலோக பிருந்தாவனத்தையும் பார்த்து, அவன் வாய்க்குள்ள ஒரு கோகுலம், அந்த கோகுலத்தில் ஒரு யசோதை, அங்கே ஒரு கிருஷ்ணன் வாய் திறக்க, அதுக்குள்ள பிரம்மாண்டங்கள், இப்படி சகலத்தையும் விஸ்வரூபியாக காமிச்சு கொடுத்துட்டான். ஏண்டா அப்படி பண்ண, அம்மா அப்படி ஆயிட்டாளே, சரி சரி ஏதாவது மந்திரிச்சுடுங்க, வேற ரெண்டு கண்ணால் பேசிக்கிறான். யசோதவாடு குழம்பிட்டு இருக்கா. என்னமோ தெரியல, குழந்தைய வச்சு பார்த்துக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏதான ஒரு கஷ்டம் வருமோன்னு கவலையாக இருக்குது குழந்தைக்கு. அதெல்லாம் ஒன்றும் வராது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணனுக்கு நெத்தியில் விபூதி இட்டு விட்டு, கிருஷ்ணன் நெத்தியில் விபூதி இட்டு விட்டு, அவன் வாயிலையும் கொஞ்சம் விபூதியை போட்டு, அப்புறமா ஒரு ருத்ராட்ச மாலை எடுத்து அவன் கழுத்தில் போட்டு அப்படி ஆசீர்வாதம் பண்ணி, இவருக்கு அவன் தலையில் கை வைக்கவே வர மாட்டேங்குது, காலை பிடிக்க தான் வருது. இருந்தாலும் ஒரு கையால் காலை பிடிச்சி யசோதைக்காக ஒரு கையை கொண்டு தலையில் வச்சு நவந்தலையில் வச்சுட்டு இப்படி ஜெபிக்கிறான், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு. அவனுக்கு மந்திரிக்கிறதுக்கு அவன் நாமத்தை சொல்லி அவன் தலையில் அவன் காலையும் பிடிச்சிட்டு கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு அவர் ஜபிக்க, யசோதை கிட்ட சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத நன்னார். அவர் சொன்னார், டெய்லி கூட்டுன்னு வந்துடும், அவருக்கு தானே சான்ஸு, டெய்லி கூட்டுண்டு வா சொல்லிவிட்டு அங்கே ஒரு சிவலிங்கத்தை வேறு உண்டு பண்ணி வச்சுட்டார். இந்த சிவலிங்கத்துக்கு அழகாக யமுனா ஆற்றுலேருந்து ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணு, குழந்தை நன்னா இருப்பான்னுட்டார். அன்னியிலேருந்து யசோதை டெய்லி கிருஷ்ணனை தூக்கிண்டு அந்த கோவிலுக்கு போய் அங்கே இருக்க சிவலிங்கத்துக்கு டெய்லி யமுனா ஜலத்தை, இன்றைக்கி நம்ம போனாலும் சொல்லுவாள், இந்த பக்கெட் எடுத்துன்னு போ, யமுனை ஜலம் கொண்டா அபிஷேகம் பண்ணிடுவா. தப்பிக்கவே முடியாது, நம்மளால் முடியவே முடியாது, பண்ணி தான் ஆகணுன்னுவா. எல்லோரும் கீழே இறங்க சமப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு பைப்பை வேறு போட்டு வச்சுட்டா. இப்போ குழா திறந்தால் தண்ணி ஒரு யமுனை ஜலம் கீழே மேலே வந்துடுது, அதை பிடிச்சி போய் அபிஷேகம் பண்ணிட்டா போதும், ஜம்முன்னு அபிஷேகம் பண்ண. அப்படி எத்தனை பேர் இப்போ அதுவும் திங்கக்கிழமையெல்லாம் போயாச்சுன்னா அவ்வளோ கூட்டம், ஸ்ரவண மாதத்தில் அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும். அபிஷேகம் டெய்லி யசோதை அபிஷேகம் பண்ணி 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 டெய்லி வந்து இவனுக்கு நெத்தியில் விபூதி இட்டு, வாயில் விபூதியை போட்டு, தலையை கொஞ்சம் விபூதியை போட்டு அழகாக யசோதைக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சமாதானம் ஆகிடுத்தான். யசோதையினுடைய துக்கத்தை ஹரணம் பண்ண மகாதேவர் சிந்தாஹரண மகாதேவர்னு பேர். கோகுலத்தில் இந்த 2 மகாதேவர் ரொம்ப முக்கியம். மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், பர்சானா, நந்தகிராமம், விரஜபூமியில் நிறைய சிவபெருமான்கள்லாம் உண்டு. அதில் நம்ம இன்றைக்கி 2 பேரை பார்த்துருக்கோம். கோகுலத்தில் நந்தபவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம், அதுக்கப்புறமா யமுனை ஆத்தங்கள் இருக்கக்கூடிய சிந்தாஹரண மகாதேவ். ஜெய் போலோ சிந்தாஹரண மகாதேவ் கி. அது என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் குழந்தை ஏதான அழுதது, ஏதான பாலகிரகம் ஏதாவது பிடிச்சு அந்த முறையில் போய் அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்த ஒரு விபூதியை சந்தனத்தையும் இட்டுன்னு வந்துடுவான். அங்கே கிருஷ்ணன் கோவில் போக மாட்டான், சௌராசி கம்பா போக மாட்டான், நந்தகோபுர திருமாளிகை போக மாட்டான். அதே ஊரில் இருக்கக்கூடிய அங்கே பூஜை பண்ணுவா இல்லையா, அந்த பூஜை பண்ணுறவாளத்தில் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் ஏதாவது பிறந்தா கூட அது எப்போ அழுதுன்னு இருக்கு, ராத்திரி ஒழுங்காக தூங்கணும்னா நேராக சிந்தாஹரண மகாதேவர் போன்வான். கிருஷ்ணன் சன்னதி போன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். அந்த ஊர்காராளுக்கு குழந்தைகளுக்கு மந்திரிச்சு விடுற பாபா யாருன்னா இன்னி வரைக்கும் சிந்தாஹரண மகாதேவர் தான். ஸோ இப்படி 2 சிவபெருமான் சிவகிருஷ்ண லீலாவில் ஒன்று பார்த்துருக்கோம். நாளைக்கும் இருக்குது, ஒவ்வொரு நாள் நிறைய இருக்குது. அதாவது பாகவதம், கர்க சங்கீதம், இதெல்லாம் சிலதெல்லாம் புராணங்களில் பெருசாக இல்லை, ஆனால் சிந்தாஹரண மகாதேவ் புராணத்தில் இருக்கார். பிரம்ம வைவர்த்த புராணம், கர்க சங்கீதை இதிலெல்லாம் காண கிடக்கிறது. பாகவதத்தில் இந்த லீலைகள்லாம் இல்லை, ஏன்னா நிறைய விஷயங்கள் ஹரிவம்சத்தில் இருக்குது, சிலதெல்லாம் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்குது, சிலதெல்லாம் கர்க சம்ஹிதையில் இருக்குது. அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய சிவகிருஷ்ண லீலா தான் நாம் அனுபவிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு பாலகிருஷ்ணன், யோகி பாபா, இவா 2 பேருடைய அனுபவத்தை பார்த்தோம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे जय बोलो राधा रानी की जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की नमः पार्वती पतये हर हर महादेव जय बोलो यशोदा मैया की जय बोलो नंदगोप महाराज की सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणं जय जय गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा जय भोलो तिरुवनंतपुरम अनंत पद्मनाभ स्वामी की जय राधे कृष्ण राधे